ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ஓகே, நைஸ். எப்படி போயிட்டு இருக்கு உங்க லைஃப் எல்லாம்? நல்லா இருக்கு சார். சொல்லுங்க. நேற்று எதாவது கிளாஸ் கட்டியா சார்? நேத்து நேற்று ரொம்ப நேரமா ஒன்றுமே வரவே இல்லை. நான் 8:30 மணி வரைக்கும் பார்த்தேன், ஒன்றுமே இல்லை. அப்படிங்களா? இல்லையே, நேத்து கிளாஸ் இருந்துச்சு. இருந்ததா? ம் சார் நேத்து ஜாயின் பண்ணாங்க. நேத்து நல்ல சப்ஜெக்ட் வேற இருந்தது. ஆன்லைன் தான் சார் வச்சிருந்தேன், ஒன்றுமே வரவே இல்லை சார். இந்த இதுவும் வரல. ஆஃப் பண்ணி போட்டு பார்த்தேன், என்ன போட்டு பார்த்தேன், எதுவுமே வரவே இல்லை. கிளாஸ் எல்லாம் அப்படி போட்டு லிங்க் அங்கே ஏதாவது மாத்தி போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சார் அங்கே ஏதோ ப்ராப்ளம் நினச்சி நான் அப்படிங்களா? இல்ல இல்ல, நேத்து கிளாஸ் இருந்தாங்களே, இவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. நேத்து இருந்ததுல இருந்துச்சு சார் கிளாஸ். ஆமா, நேத்து கிளாஸ் இருந்தது. நேத்து சப்ஜெக்ட் கூட ப்ரேயர் லிங்க்ல எதுவும் சார் போயிட்டாங்களா? நான் ஆமா. திருப்பி மாற்றி வேற லிங்க் ஏதாவது. வாட் யூ திங்க் அபவுட் யூ அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு டாபிக் வந்து எடுத்திருந்தோம். நீங்க உங்களை பத்தி என்னவாக நினைக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கிளாஸ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு வந்து நம்பர் ஒன் வந்து நமக்கு எல்லாருமே நினைக்கக்கூடிய, எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று இல்லையா? நான் லைஃப்ல வந்து ஒரு நம்பர் ஒன்னாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயம். எல்லாத்துக்குமே அந்த ஃபீல் இருந்துட்டே இருக்கும். நான் எல்லா இடத்துலயும் நம்பர் ஒன்னாக இருக்க வேண்டும் அப்படின்னு வந்து ஒரு மனநிலையோட தான் நம்ம வந்து வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம். ஆனா உண்மையிலே வந்து நம்ம நம்பர் ஒன்னா? யாரா சொல்லுங்க. உண்மையிலே நீங்க எல்லாம் நம்பர் ஒன்னாக இருக்கிறீர்களா? சார் நம்ம எல்லாரும் மாறிட்டு இருக்குங்க சார். சூப்பர் ஆயிட்டு இருக்குங்க சார். எல்லாருமே நம்பர் ஒன்னு தாங்க. எல்லாருமே நம்பர் 1 தான் சார். கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாரும் நம்பர் ஒன் தான். அதுல எந்த மாற்றம் இல்ல. ஆனா ஒரு சாதாரண மனிதன் வந்து நம்பர் ஒன்னாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா அவங்கனால நம்பர் ஒன்னாக வாழ முடியாது இல்லையா? சார் உங்களோட தொழில்ல, உங்களுடைய இடத்துல, உங்களோட வாழ்க்கை தரத்துல நீங்க வந்து நம்பர் ஒன்னாக இருக்கிறீர்களா அப்படின்னா, காம்படிஷன் பார்க்கும் பொழுது உங்களை விட பயங்கர ஜாம்பவான்கள்லாம் வந்து உங்களோட தொழில்ல இருப்பாங்க. அப்படிதானே? சார் நம்ம வாழ்க்கையில நம்ம பொறுத்த வரைக்கும் நம்பர் ஒன்னா இருக்கு. பொதுவா பார்த்தா அப்படிதான் முடியாது. அதுங்கதான் ப்ராப்ளமே எங்க தெரியுங்களா? இந்த ஒரு வார்த்தை தான். அதாவது நம்ம வாழ்க்கையில நம்ம நம்பர் ஒன்னா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறதே வந்து ஒரு பெரிய தப்பு. நம்ம வாழ்க்கையில, நம்ம இருக்கக்கூடிய இடத்துல, நம்ம சுற்றுப்புறத்துல நம்மளை பார்க்கக்கூடியவர்களிடையே நம்ம நம்பர் ஒன்னாக இருந்தால் போதுமானது. நம்ம சூப்பரா இருந்தா போதுமானது. இப்படி ஒரு வாழ்க்கை இருந்தாலே சூப்பர், நான் ஆல்ரெடி சூப்பர், இப்படின்னு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல வாழ்றதுதான் நம்மளோட பிரச்சனையே. அப்ப நீங்க வந்து நம்பர் ஒன்னாக மாறுவது கிடையாது. நம்பர் ஒன்னாக மாற வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கீங்க. இருக்கிற இடத்துல நம்ம நல்லா தானே இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு அலட்சியமான ஒரு விஷயம். ஆனா அப்படி கிடையாது. இந்த உலகத்தோட பார்வை வந்து அப்படி கிடையாது. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அதே சூழல்ல, அதே இடத்துல, அதே தொழில்ல நீங்க நம்பர் ஒன்னாக மாற முடியும். ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும். ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு சின்ன மாற்றம் தான் இந்த உலகத்துக்கே நீங்க தெரிகிற மாதிரி மாறக்கூடிய ஒரு வாய்ப்பாக மாறும். அது வந்து ஒரு சின்ன மாற்றமா இருக்கும். ரொம்ப எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி நீங்க ரொம்ப கடுமையா அதுக்காக உழைச்செல்லாம் அதை செய்ய வேண்டிய அவசியம் எல்லாம் இருக்காது. நீங்க ஆட்டோமேட்டிக்கா நம்பர் ஒன்னாக மாறி விடுவீர்கள். அப்படி இந்த உலகத்துல வந்து நம்பர் ஒன்னாக நம்ம மாறணும்னா அந்த ஒரு சின்ன விஷயத்த
நம்மளோட வாழ்க்கையில, நம்மளோட நடைமுறையில, இந்த உலக மக்கள் என்ன விரும்புகிறார்கள் அப்படிங்கிறத வந்து சின்னதா நம்ம கரெக்ஷன் பண்ணாலே போதுமானது. நம்ம வந்து வாழ்க்கையில ஒரு பெரிய நம்பர் ஒன்னாக மாறி விட முடியும். அப்படி மாறினவங்க தான் எல்லாருமே. இந்த நம்பர் ஒன் லைஃப்ல வந்து இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே அப்படி மாறினவங்க தான். இப்போ இவரோட நம்மளுடைய வேதநாயகன் சார் வந்து பிரிண்டிங் பிரஸ் வச்சிருக்காரு இல்லையா? சோ இதுல ஒரு சின்ன ஒரு மாற்றம் செய்யும் பொழுது இன்னைக்கு பிரசன்ட்ல இருக்கிற ஒரு பெரிய அட்வான்ஸ் லெவல் வந்து அவங்க தொழில வந்து செய்ய முடியும். பட் இருக்கிற ஆர்டருக்கு, இருக்கிற வேலைக்கு, இருக்கிற வருமானத்துக்கு ஓகே அப்படின்னு நம்ம லைஃப கொண்டு போகும்போது அது அப்படியே போயிட்டு இருக்கும். ஆனா அவருக்கே தெரியும், ஒரு பெரும் ஜாம்பவான்கள் உருவாவதற்கு பின்னாடி அவங்களும் இப்படி சின்னதா தான் இருந்தாங்க இல்லையா சார்? அவங்க செஞ்ச ஒரு சின்ன மாற்றம், சின்ன எஸ் சார். ரிஸ்க், ஒரு எஸ் எடுத்த சார். அவங்க வாழ்க்கையில எடுத்த ஒரு ரிஸ்க், அது இன்னைக்கு அவங்கள வந்து பெரிய இடத்துக்கு கொண்டு போயிருக்கு. அப்படிதாங்க. எஸ் சார். கண்டிப்பாக சார். அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு யாரெல்லாம் தயாரா இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து வெற்றியாளராக மாற முடியும். அது வந்து ஒரு ரொம்ப மெல்லிசான ஒரு முடி இலையோட ஒரு எவ்வளவு கேப் இருக்கோ அவ்வளவு கேப் தான். ஆனா அந்த கேப் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா சார்? நமக்கு தெரியணும் அந்த அந்த இடம் ஏது, அது எங்க அந்த கேப் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்பதான் அதுக்குள்ள கரெக்டா கொண்டு போய் நுழைக்க முடியும் நம்மனால. சோ அந்த மாதிரி வந்து நம்ம லைஃப்ல ஆல்ரெடி நான் வந்து வேற மாதிரி இருக்கிறேன், நான் இன்னைக்கு வந்து ஆல்ரெடி நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு நினைத்து கொண்டே தான் வந்து ஒரு கிணற்று தவளை மாதிரி வாழ்வது. ஏன்னா கிணற்று தவளையில அங்க எத்தனை தவளை இருக்கோ அதுக்கெல்லாம் நம்ம தான் ராஜா இல்லையா? அப்படிதானே? அத்தனை கிணற்று தவளைக்கும் நீங்க தான் ராஜா. அரமுக்கு தெரியுமா உங்களுக்கு அந்த கதை? அரமுக்கு ராஜ்யத்தில் ஒரு மூக்கு ராஜா. அந்த நாட்டுல இருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்குமே வந்து அரமுக்கு தான் இருந்தது. சோ அந்த ராஜாக்கு வந்து முழு மூக்கு இருந்திருக்கு. சோ அந்த இடத்துல அவர் வந்து ராஜா இல்லையா? மூக்கே இல்லைன்னா அரமுக்கு ராஜா தான் ராஜா. அந்த மாதிரி ஒரு நிகழ்வை வந்து நம்ம வந்து முறையாக சரியாக பார்க்காம ஓகே நான் வந்து நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு வாழ்றது வந்து வாழ்க்கை கிடையாது. அது வெற்றி கிடையாது. அந்த சூழல் வந்து சூழல் கிடையாது. அது வந்து ஒரு கோல் செட் கிடையாது. ஏன்னா அது வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளார நம்ம வாழ ஆரம்பிச்சிடும். சரி ஓகே இதெல்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பயங்கர கோல் செட் வேணும், ஒரு எய்ம் வேணும். அந்த கோல் செட்டை நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டும். உங்களுடைய கோல் செட் ஒரு ஜாகுவார், அதே மாதிரி வந்து 1000 கோடி பணம் வந்து உங்க அக்கௌண்ட்ல இருக்குது, நீங்க அதை வந்து பெரிய அளவுல வந்து செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேட்டர் உங்கள்கிட்ட வந்து சொல்றாங்க. ஒரு இன்ஸ்பைரிங்கான வார்த்தை வந்து உங்ககிட்ட பேசுறாங்க. நீங்க வந்து ஒரு 100 கோடி இருக்கக்கூடிய மனிதராக சிந்தித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீங்களும் வந்து ஆமா எஸ் நான் 100 கோடி இருக்கக்கூடிய மனுஷன், நான் வந்து அப்படியே எனக்குள்ள வந்து 100 கோடி இருக்கு அப்படி நினைக்கிறனால அது உங்களை சார்ந்ததா, அது உங்களுடைய அறிவா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நிச்சயமா வந்து அது உங்களோட சிந்தனையும் கிடையாது, உங்களோட அறிவும் கிடையாது, உங்களோட நாலேஜும் கிடையாது, உங்களுக்கு அதை பத்திய ஒரு தெளிவும் கிடையாது. இதான உண்மை? எஸ் ஆர் நோ? அப்போ அதை பத்திய பெரிய டீட்டெயில் வந்து உங்ககிட்ட இல்ல, அதை பத்திய பெரிய ஒரு அறிவு வந்து உங்ககிட்ட இல்ல. இதுதான் உண்மை. அப்போ இந்த ஐடியாவே உங்களோடது கிடையாது. அப்ப எப்படி நீங்க 100 கோடிக்கு அதிபதியாக மாறுவீங்க? யாரோடதோ ஐடியா, யாரோடதோ அறிவு, யாரோடதோ சிந்தனை,
அதுல போயிட்டு நான் வந்து 100 கோடிக்கு அதிபதி, நான் அதை சிந்திச்சு அது அந்த கோல் செட்டுக்காக ஓடுவேன்னா அது உங்க கோல் செட் கிடையாது. அதான உண்மை. நான் கிளாஸ்ல சொல்றேன், 100 கோடி வந்து உங்கள்ட்ட இருக்கக்கூடிய மனிதராக உங்களை சிந்தித்துக் கொள்ளுங்கள். நீங்க வந்து மிகப்பெரிய மனிதராக இருப்பதாக நீங்கள் உங்களை சிந்தித்துக் கொள்ளுங்கள் நான் சொல்றேன். அது என்னோட சிந்தனை, உங்க சிந்தனை கிடையாது. அது உங்களோட மனநிலை கிடையாது. உங்களுடைய என்ன நீங்கவாக இருக்கிறீங்கன்னு உங்க முடிவு கிடையாது. எஸ் ஆர் நோ? அது என்னோட முடிவு. உங்களுக்கு யார் மோட்டிவேட்டரா இருக்காரோ அது அவரோட முடிவு. அது அவரோட சிந்தனை, அவரோட மனநிலை, அவரோட பார்வை அது. சோ உங்க பார்வை என்ன? உங்க மனநிலை என்ன? உங்க சிந்தனை என்ன? அதுதான் முக்கியம். அப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு பெரும் மனிதராக வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கிறதை விட, நம்ம வாழ்பவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு கோல் செட்ல வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல போய் வாழ்வேன். நாளைக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வாழ்வேன் அப்படின்னு சொல்றது வந்து உண்மையிலே நீங்க ஃபர்ஸ்டா மாறுவீங்களா அப்படின்னா நிச்சயமா மாறவே முடியாது. ஏன்னா நம்ம மாறுவேன் மாறுவேன் அப்படின்னு சொன்னா எப்ப மாறுவேன் இல்லையா? அதுக்கு எல்லை இருக்கா? அதுக்கு ஒரு புல் ஸ்டாப் இருக்கா? மாறுவேன் அப்படின்னா புல் ஸ்டாப் இருக்குங்களா இல்லையா? இருக்குங்க சார். அதாவது நானே தானா மெல்ல மெல்ல மாறினேனா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தான் மாற முடியுங்க. எடுத்தது டாப்புக்கு போயிட முடியாதுங்க. எடுத்தனே டாப்புக்கு போக முடியாது. ஆனா நம்ம நாளைக்கு நான் மாறுவேன், நாளைக்கு நான் அப்படி ஆகுவேன் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தோம்னா அதுக்கு எல்லையே கிடையாது. அது அப்படியே ரோலிங்ல போயிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படின்னு நினைச்சு அப்படி போயிட்டே இருக்கும். நம்மளுடைய மனசுக்குள்ளார நான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல தான் இருக்கிறேன்னு செல்ஃபா நீங்களே ஒரு முடிவெடுத்து நீங்களே ஒரு உருவாக்கத்தை உருவாக்கி உங்களோட ஏம உங்களோட கோல் செட்டை நீங்க யாரு, நீங்க என்னவா இருக்கிறீங்க, எந்த இடத்துல இருக்கிறீங்க, நீங்க என்ன தொழில் பண்றீங்க, உங்க தொழில்ல நீங்க எப்படி மேன்மையா வந்தா எப்படி இருப்பீங்க, உங்ககிட்ட வந்து எவ்வளவு பணம் எவ்வளவு நாள்ல சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற மொத்த அறிவையும் உங்களோட சொந்த அறிவை பயன்படுத்தி நீங்க செட் பண்ணக்கூடிய அந்த கோல் செட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு நம்மளோட எய்ம் இருக்கு பாத்தீங்களா, அந்த நான் அப்படிங்கிற அந்த ஃபர்ஸ்ட் இடம் இருக்கு இல்லையா, அதுதான் ரியல். எஸ் ஆர் நோ? எஸ் சார். யாரோ சொன்னது வந்து உண்மை கிடையாது. யாரோ சொன்னது வந்து ரியாலிட்டி கிடையாது. நீங்க உங்களை முடிவெடுத்து நீங்க என்ன செய்யறீங்க, நீங்க என்னவாக மாற போறீங்க அப்படிங்கிற அந்த முழு எக்ஸ்பீரியன்ஸும் உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க தான் அதை உருவாக்கணும், உள்ள இருந்து கொண்டு வரணும். நீங்க தான் பிளான் பண்ணணும், நீங்க தான் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணணும், நீங்க தான் வந்து உங்களை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த இடத்துல நீங்க எப்போ ஃபர்ஸ்ட்ல இருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தமிழகத்திலேயே தமிழில் EFT முதல் மனிதன் நான் தான். அது எவ்வளவு பேர் எப்படி வந்திருந்தாலும் சரி, வர போறாங்க, வந்துட்டு இருக்காங்க, என்னவா இருந்தாலும் சரி, முதல் மனிதன் நான் தான். உலகத்திலேயே வந்து ஒரே ஒரு பேர் இருக்கக்கூடிய ஒரே மனிதன் நான் தான். அதுல நான் பெருமையா சொல்லிக்குவேன். ஏன்னா ஜியோ முஜீப் ரஹ்மான் அப்படின்னு நீங்க வந்து நெட்ல அடிச்சீங்கன்னா உலகத்துல நான் ஒரே ஒரு ஆள் தான் இருப்பேன். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 2-3 பேர் வரும், பட் அது வந்து ஸ்பெல்லிங் மாறி மாறி போயிடும். என்னோட அதே ஸ்பெல்லிங்ல நான் ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறேன். என்னோட அந்த ஃப்ரண்ட்ல ஜியோன்னு போட்டு அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளோட என்னோட அந்த சேம் ஸ்பெல்லிங்ல உலகத்திலேயே ஒரே ஒரு ஆள் நான் தான் இருக்கிறேன். இது எனக்கு தெரியும். அந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ நீங்க டிசைட் பண்ணணும். நான் பெருமையா சொல்லிக்குவேன். நான் என்னன்னா மிகப்பெரிய பெருமையாக சொல்லிக்குவேன் நானு. என்ன காரணம்னா நீங்க ட்ரை பண்ணாலும் என்னை விட்டா வேற யாரும் அந்த கூகுள்ல வர முடியாது. ஏன்னா இந்த பேர்ல நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன். உலகத்திலேயே ஒரு ஆள் தான் இருக்கிறேன்.
நான் உட்கார்ந்து ஃபேஸ்புக்ல இருந்து எல்லாத்துலயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். நிறைய பேர் வருது, பட் இதே பேர் வரவே வராது. அப்ப என்னோட யூனிக்னஸ் ஆன விஷயம் என்னன்னா என்னோட நேம். அதே மாதிரி இந்த டிரான்ஸ்லேட் பண்ணி இன்னைக்கு இந்த கிளாஸை வந்து தமிழ்ல சொல்லி கொடுக்கறது ஒரே நபர் யாருன்னா நான். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய அந்த கிரேட் சார், ஸ்கில். கிரேட் எஸ் சார். சார், எஸ் கண்டிப்பா. ஆச்சரியமா இருக்கு சார். ஆச்சரியமா இருக்குல்ல. ஆமா சார், தேடி கண்டுபிடிச்சிருக்கீங்க பாருங்க பேர். கிளாஸ்ல நீங்க யாருக்கு கவனிக்கல. உலகத்துல யாருக்கு இல்லாத ஒரு பேர். ரொம்ப உலகத்துல சார். யாருக்குமே இல்லாத பேரு. ஏன்னா எங்க என்னோட வீட்டுக்கு போஸ்ட் வரும். சார், எங்களுக்கு பெருமையா இருக்கு சார். அப்படி ஒருத்தர் எங்களுக்கு இருக்காருன்னு சொல்லிட்டு நினைக்கும் போது எங்களுக்கு பெருமையா இருக்கு. எஸ் உலகத்திலே கண்டிப்பா சார். உள்ளூர் எங்களுக்கு இருக்காரு. ஏன்னா அது எங்களுக்கு பெருமை. எங்க வீட்டு போஸ்ட்மேன் இருக்காருல்ல, அவரு என்னோட அட்ரஸே பார்க்க மாட்டாரு. நீங்க ஜஸ்ட் ஒரு பேர், என்னோட பேர் மட்டும் எழுதிட்டு அந்த வீட்டு அட்ரஸ் கரும்பு கடை குனியமுத்தூர்னு மட்டும் போட்டீங்கன்னா போதும், என் வீடு தேடி வந்துடும். டோர் நம்பரு, ஸ்ட்ரீட் பேரு எதுவுமே தேவையில்லை. நீங்க என்ன வேணா தப்பு தப்பா எழுதிக்கலாம். ஆனா அந்த போஸ்ட்மேன் கரெக்டா கொண்டு வந்து கொடுத்துருவாரு. குனியமுத்தூர் போஸ்ட், கோயம்புத்தூர், என் பேரு வச்சீங்கன்னா போதும். இந்த 3 வாரத்தை வச்சீங்கன்னா எனக்கு கொண்டு வந்து தந்துருவாரு அவரு. ஏன்னா அந்த மேலே கோயம்புத்தூர் சிட்டிலேயே நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன். ஸோ அதனால வந்து கோயம்புத்தூர் உலகத்திலேயே ஒரு ஆள் சார். கோயம்புத்தூர்ல இல்ல, உலகத்திலேயே ஒரு ஆள். ஆமா, உலகத்திலேயே ஒரு ஆளு. அந்த போஸ்ட்மேனுக்கு தெரிஞ்ச ஒரே ஆளு நான் தான். சோ அதனால அவர் எடுத்து ஜியோ முஜிப் ரஹ்மான் பார்த்தா சைக்கிள் எடுத்து நேரா வந்துருவாரு. வந்து சார் இந்தாங்கன்னு கொடுத்துட்டு போயிருவாரு. ஏன்னா அவருக்கு தெரியும். அவர் சொல்லுவாரு, சார் உங்களுக்கு அட்ரஸே தேவையில்லை, வெறும் பேர் மட்டும் வைங்க, கொண்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படிம்பாரு. குனியமுத்தூர் போஸ்ட்ன்னு மட்டும் போட சொல்லுங்க, பேரு, ஊரு, அட்ரஸ், சந்து, டோர் நம்பர் எதுவும் தேவையில்லை சார் அப்படிம்பாரு. அவர் ஏன்னா அவரு பெருமையா பேசிட்டு போறாரு, அவங்க ஃபீல்டுல இடம் இருக்கிறனால. மாறி போனாலும் வந்துடும் சார். ஏன் சார்? கோயம்புத்தூர் நீங்க இடம் மாறி போனாலும் வந்துடும். ஆமா, எங்க எப்படி போனாலும் என்னோட போஸ்ட் இந்த ஆபீஸ்ல தெருவுக்கு எங்க போனாலும் என்னோட வந்துடும். பேர் போட்டீங்கன்னா போதுமானது. அது வந்து எனக்கு வந்து சேர்ந்துரும். ஏன்னா அந்த மாதிரி யூனிக்கான நேம் ஒண்ணு மட்டும் எனக்கு இருக்கு, எனக்கு மட்டும் தான் இருக்கு, வேற யாருக்கும் இல்ல. சோ அதனால நீங்க கோவைன்னு போட்டாலும் சரி, இந்த ஊர்ல போட்டா இந்த ஊர் புது ஊருங்கிறதுனால அவங்களுக்கு பெருசா நம்மள தெரியாது. இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான பேரில் ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிறது வந்து இப்போ இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு தெரியும். அந்த டெலிவரி பாய்ஸ் எல்லாம் நம்ம பேரை பார்த்தா கொண்டு வந்து வீட்டுல கரெக்டா கொடுத்துட்டு போயிடுவாங்க இல்லையா? அந்த டெலிவரி பாய் கூட வந்து மிஸ் பண்ண மாட்டான். கரெக்டா கொண்டு வந்து சார் இந்தாங்க அப்படின்ட்டு போயிடுவான். அப்புறம் இங்க வந்து டாக்டர்னா ஒரு ஆள் தான் இருக்கிறேன் நான். ஸோ அதனால டாக்டர் வீடுன்னு சொன்னாலும் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்ப அந்த மாதிரி வந்து நம்மளோட வாழ்க்கையில நமக்கு நம்ம ஒரு யுனிக்கான விஷயங்களை வந்து நம்ம செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அடுத்தவங்களோட சிந்தனை, அடுத்தவங்களோட மனநிலை, அவங்களோட கோலோ, அவங்களோட ஏமோ நம்மளோடதாக இருக்கக்கூடாது. நான் சொல்றேன் 100 கோடி அப்படின்னா, நான் என்னோட ப்ராட் மைண்ட்ல என்னோட லைஃப என்னெல்லாம் அந்த 100க்கு உண்டான என்ன செலவுகள், என்னென்ன திட்டங்கள், எதையெல்லாம் வாங்கணும், எப்படி அமைக்கணும் அப்படின்னு எனக்கு செல்ஃபா ஒரு ஐடியா இருக்கு. ஸோ நான் வந்து அந்த 100 கோடியை தொடும் பொழுது அந்த சொத்து, அந்த என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் நான் செஞ்சு வச்சிருப்பேன். ஏன்னா எனக்கு அந்த ஐடியா. ஸோ அதே மாதிரி வந்து நீங்களும் வந்து அந்த உங்களுடைய இடத்துல இருந்து நீங்க என்ன பண்ணணுங்கிறத முடிவெடுத்தாதான் நீங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வர முடியும். அந்த யூனிக்கான பிளேஸை வந்து நம்மளால தொட முடியும். அதே மாதிரி ஒரு விஷயத்த நீங்க சொந்தமா யூனிக்னஸா ஒரு விஷயத்த செய்யும் பொழுது உங்களுக்கு நிறைய கஷ்டம், பிரச்சனை வரும். நான் அந்த ஃபர்ஸ்ட் இடத்துல தான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்க ஆரம்பிச்சால உங்களை நிறைய பேர் அசிங்கமா பேசுவாங்க இல்லையா? இப்போ என்னோட லைஃப்லயும் அதே தான். இப்போ இந்த நேம் வந்து எனக்கு எப்போ எவ்வளவு பாதிப்பை கொடுத்துருக்குன்னு பாருங்க. நான் ஒரு 6th ஸ்டாண்டர்ட்ல இந்த பேர் வந்து எனக்கு சூட்டப்படுகிறது. என்னோட 5th இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஒரு 2 ஸ்கூல்ல போய் 2 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறோம். அந்த 2 ஸ்கூல்லையுமே வந்து நான் பாஸ் பண்ணிட்டேன். 2 ஸ்கூல்லையுமே பாஸ் பண்ணி 2லையுமே வந்து எனக்கு சீட்டு கிடைச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்கூல் போகலாமா அந்த ஸ்கூல் போகலாமா அப்படின்னு சொல்லி என்னோட 6th ஸ்டாண்டர்ட்ல ஒரு டிசிஷன் வரும்பொழுதுதான் எங்க வீட்டில் என்னோட பேரை பார்க்குறாங்க.
ஏய் உன் பேர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. என் பேரா ஜியோ முஜீப் ரஹ்மான் அப்படின்னு நான் சொல்றேன். சொல்லும் போது அவங்க ஏத்துக்கல. பயங்கரமா ப்ராப்ளம் வருது. அப்ப எனக்கு என்ன ஒரு 11 வயசு. அப்ப சண்டை போடுறேன். அது அப்படியே இருக்கட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னு. அப்போ ஒருத்தர் சஜஷன் பண்ணாரு, என்னன்னாலும் வந்து உங்களுக்கு வந்து 10th கெஜெட்டட்ல சேஞ்ச் பண்ண முடியும், அப்ப மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ அந்த நபர் சொன்னனால எங்க அப்பா விட்டாரு. சரி அந்த பேர் இருந்துகிட்டோம்னு சொல்லி விட்டுட்டாரு. ஸ்கூல்ல எல்லாத்துக்குமே நான் அப்புறம் 2 ஸ்கூல்லையும் அந்த என்ட்ரன்ஸ்ல பாஸ் ஆனனால இவங்க சூஸ் பண்ண ஒரு ஸ்கூலுக்கு என்ன அனுப்பிட்டாங்க. இந்த ஸ்கூல் அவ்வளோ பத்தாது, இந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூல், அதனால இதுக்கு போயிருன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. ஸோ அந்த ஸ்கூலுக்கு நான் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த 6th வந்து எஸ்மா வலைக்கம் சலாம் 6th வந்து 12th வரைக்குமே ஒரே ஸ்கூலு. அந்த ஸ்கூல்ல வந்து எல்லாத்துக்குமே என்ன போய் முஜீப் ரஹ்மான் கேட்டா தெரியாது. என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல யார்கிட்டயாவது போய் என்னோட பேர் என்னன்னு கேட்டா யாருக்கும் தெரியாது. ஜியோன்னு சொன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. ஓ ஜியோ அப்படின்னா டக்குன்னு இந்த செக்ஷன்ல இந்த இடத்துல இருக்கிறான், போய் பாருங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்படியே ஒரு ஜியோவாக நான் மாறிட்டேன். ஸோ எல்லாத்துக்குமே அப்படி தெரியணும், நீ ஜியோ தானே ஜியோ தானே, நீ கிறிஸ்டின் தானே நினைச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா நான் அங்கே சர்ச்சுக்கு போவேன், ப்ரோக்ராம்ல இருப்பேன், கொடி பிடிக்க போவேன், அந்த சர்ச் ஃபங்க்ஷன்ல எல்லாம் அட்டன் பண்ணுவேன். எங்களோட சார் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களோட எல்லாம் அவங்க வீட்டுக்கு போவேன், சுத்துவேன். ஸோ என்னோட 6th ஸ்டாண்டர்டு ஒரு சார் இருக்கிறாரு, அவரு கூட வந்து 12th வரைக்குமே நான் பயணம் பண்ணியிருக்கிறேன். ஸோ அவர் வந்து கிறிஸ்டின்னால அவரு கூட அவர் என்னெல்லாம் செய்யறாரோ அவர் கூட எல்லாம் போவேன் வருவேன். ஸோ அந்த மாதிரி லைஃப் அவர் கூட இருந்தனால அவர் 12th வரைக்கும் எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. இன்னைக்கும் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா அந்த சாரோட இன்னைக்கும் நான் டச்ல இருக்கிறேன். கூப்பிடுவாரு, கூப்பிட்டு டேய் என்னடா பண்ற அப்படிம்பாரு. ஏன்னா அவருக்கும் எனக்கு வந்து ரொம்ப வயசு வித்தியாசம் இல்லை. ஒரு 7-8 வயசு இல்லை அவ்வளவுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். 10 வயசுக்குள்ள ஒரு வித்தியாசம் இருக்கலாம். ஸோ அதனால வந்து எப்பவுமே உரிமையோட என்கிட்ட பேசுவாரு. என்னோட பல செயல்கள்லையும் அவரை வந்து நான் இன்வைட் பண்ணியிருக்கிறேன். என்னோட கடை ஓப்பனிங், என்னோட கிளினிக் ஓப்பனிங், கிளினிக்கு பேஷண்டா வந்திருக்கிறாரு. அவங்க ஒய்ஃப், அவங்க ஃபுல் ஃபேமிலி, அக்கா தங்கச்சி, அவங்களோட என் மாமா, அவங்க என்டையர் ஃபேமிலியும் வந்து நான் ட்ரீட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அவர் வந்து என்னை பெருமையா நினைக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் நான். ஸோ அதெல்லாம் வந்து எனக்கும் ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கும் என்னை வந்து ஒரு கிரேட்ல வச்சிருக்கிறாரு அவரு. அந்த மாதிரி ஒரு நல்ல பழக்கம் இருந்துச்சு. அந்த யுனிக்னஸ் நம்ம வாழ்க்கையில வேணும். அந்த ஒரு முடிவெடுக்கக்கூடிய திறமை வந்து நமக்கு இருக்கணும். நம்மளோட முயற்சிகள், நம்மளோட வெற்றி, நம்மளோட அச்சீவ்மெண்ட்டை நம்ம தான் டிசைட் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளுடைய விஷயங்களை வந்து டிசைட் பண்ணாம அடுத்தவங்களோட முடிவை எடுத்து நம்ம எதையும் செய்யக்கூடாது. நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளுடைய எக்ஸ்பர்ட்டாக இருக்க வேண்டும். நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம வந்து அந்த விஷயத்துல எக்ஸ்பர்ட்டா இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸா இருக்கணும். நம்மளோட ஸ்கில் வந்து நம்ம டெவலப் பண்ணி வச்சிருக்கணும் இல்லையா? நம்மளை வந்து வளர்த்திக்கிட்டே இருக்கணும். அப்புறம் உங்க பேர் என்ன சார்? ஃபாதர் வச்ச பேர் என்ன சார்? ஃபாதர் வச்ச பேரு ஆக்சுவலா எனக்கு 2-3 பேர் இருக்கு சார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க அப்பா வந்து எனக்கு தேன் தொட்ட வச்ச பேர் வந்து முஜீப் ரஹ்மான். சார் முஜிபுர் ரஹ்மான். எஸ், முஜிபூர் ரஹ்மான் சொல்லி ஒரு எனக்கு பேர் வச்சாங்க. தேன் தொட்டி முஜிபூர் ரஹ்மான் அப்படின்னு வங்காளதேஷ் அதிபரோட பேரு. அந்த டைம்ல வந்து வார் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த வார்ல வந்து எங்க வீட்டுல வந்து அந்த பேர் வச்சாங்க. ஏன்னா வங்காள நாட்டு அதிபர் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில அவர் வந்து பெரிய போராளியாகவும் அந்த நாட்டுக்காக நிறைய சேவைகள் செஞ்ச நல்ல ஒரு மனிதர் இல்லையா? பங்களாதேஷ் அதை நினைச்சு பேர் பங்களாதேஷ்ல வச்சாங்க. ஆனா நீங்க எதை நினைச்சு பேர் வச்சீங்க தெரியல சார். எப்படி இந்த பேர் நீங்க சூஸ் பண்ணீங்க எங்க தெரியல. அப்பா வந்து எனக்கு அப்படிதான் பேர் வச்சாரு. அந்த அந்த அவரோட பேரை வந்து எனக்கு வைக்கணுங்கிறதுக்காக. ஏன்னா ஒண்ணு போராளி, இன்னொன்னு வந்து சிறந்த ஆட்சியாளர். அந்த ரெண்டுமே வந்து இருக்கக்கூடிய நபராக இருக்கிறனால என்னை வந்து அந்த பேர் சூஸ் பண்ணி வச்சாரு. அவர் என்கிட்ட சொன்ன கதையும் அதுதான். இந்த பேர் வந்து உனக்கு வச்சது இந்த காரணத்தினாலதான் அப்படின்னு. ஏன்னா ரொம்ப பிரியப்பட்ட அது உனக்கு நான் வச்சுட்டேன் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனா
எனக்கு பேர் வச்சதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க டீச்சர் தான் வச்சாங்க. டீச்சர் தப்பா எழுதிட்டாங்க. ஏன்னா எங்க பெரியம்மா ஒருத்தங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்னோட எல்கேஜி, ஆக்சுவலா நான் வந்து ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி அந்த காலத்துல படிச்சுவேன். ஏன்னா வந்து அப்பவே கொண்டு போய் ப்ரீகேஜியில சேர்த்திருக்காங்க. ப்ரீகேஜிக்கு அப்புறம் யூகேஜி, எல்கேஜி, அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்டு. அப்போ வந்து என்ன சொல்றது, பிரைமரி ஸ்கூல். அந்த காலகட்டத்துல வந்து பிரைமரி ஸ்கூல், நார்மல் ஸ்கூல் இல்லாம. ஒரே நிமிஷங்க. இந்த இந்த ஜியோஜி பேர் உங்களுக்கு எப்படி சார் மனசுல தோணுச்சு? எப்படி வந்தது? வாய்ஸ் கேட்கல சார். சார் வாய்ஸ் கேட்கலீங்க. கேட்கல சார். கேட்கல சார், வாய்ஸ் கேட்கல. ஓகே, நான் உங்கள்ட்ட பேசல, நான் இங்க மைக் ஆஃப் பண்ணி பேசிட்டு இருந்தேன். சரி, சரி. ஜியோஜி நேம் உங்க மனசுல எப்படி உதிச்சுன்னு கேட்டேன். எனக்கெல்லாம் உதிக்கல சார், அது அது எப்படி வந்தது? பை மிஸ்டேக் வச்சது. அது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உமான்ற பேர் எப்படி மாறுச்சு? எதனால மாறுச்சு? எப்படி மாறுச்சு? எனக்கு வந்து ஆக்சுவலா எங்க பெரியம்மா இருக்காங்கல்ல, எங்க பெரியம்மாக்கு வந்து அவங்க வந்து உருது பேசுறவங்க. ஸோ என்ன பிடிச்சிருக்குது அவங்களுக்கு. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, என்னை வந்து அந்த ப்ரீகேஜியில கொண்டு போய் ஜாயின் பண்ணும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஜாகிர் ஹுசேன் அலின்னு பேர் வச்சுட்டாங்க. ஏன்னா அந்த ஹெட் மாஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இவங்க ஃப்ரெண்டு. யாரு, அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் வந்து இவங்களோட கிளாஸ்மேட். ஸோ அந்த அடிப்படையில வந்து அவங்க என்னோட பேரை வந்து அவங்க அவங்க ஃப்ரெண்டு தானே, ஸோ அதனால ஜாகிர் ஹுசேன் சொல்லி பேர் வச்சுட்டு வந்துட்டாங்க. ஆனா அவங்களுக்கு எதுவும் என் பேர் அப்படி இருக்கிறது பிடிக்கல போல இருக்கு. அதுவும் சொல்றது அப்படின்னு சொல்லி அவங்க பேரை வந்து மாற்றி வச்சுட்டாங்க. சூப்பர். ஓகே, போடுறேன். ஓகே, நைஸ். கரண்ட் போயிருந்தது, கரண்ட் வந்துருச்சு, வேற ஒண்ணும் இல்லை. இன்னும் உங்க சார் பேர் வந்து நம்பர் ஒன் ஆகுறதுன்னா உலகத்திலேயே நான் தான் பெரிய பணக்காரன், உலகத்திலேயே நான் தான் விஞ்ஞானி, நான் தான் ரொம்ப அறிவாளி அப்படின்னு பாக்குறத எப்படி பாக்குறதுங்க சார்? ஆக்சுவலா நம்பர் ஒன் ஆகிறதுங்கிறது வந்து நம்ம நம்பர் ஒன்னா நம்மளை நினைச்சுக்கிறது இல்ல, நம்மளை வந்து நம்ம அந்த இடத்துக்கு வளர்த்தி எடுக்கிறது. நம்ம வந்து அந்த யுனிக்னஸை வந்து உருவாக்குறது. அதாவது நம்ம எப்படி சொல்லணும்னா, ஆஸ்க் யுவர் செல்ஃப். அந்த ஆஸ்க்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆஸ்க்னா ஆக்டிடியூட். நீங்க உங்களுடைய பழக்க வழக்கங்கள், உங்களுடைய செயல்முறைகள், உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய தாட்ஸ், நீங்க என்னவாக இருக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே நீங்க வந்து சொந்தமா டிசிஷன் எடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். உங்களுக்கு அந்த யுனிக்னஸ் வந்து இல்லைன்னா நம்ம வந்து அந்த இடத்துக்கு வர முடியாது. அப்போ நம்மளோட ஆக்டிடியூட்ல வந்து அது வரணும் அப்படின்னா, நம்ம வந்து நான் வந்து மிக பெரும் கோடீஸ்வரனாக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொன்னா பத்தாது. அடுத்தவங்களோட எண்ணங்களை எடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்தா பத்தாது. இந்த ரிச் பீப்புள் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டை வந்து ரொம்ப முக்கியமா கவனிப்பாங்க. ஏ ஃபார் ஆக்டிடியூட், எஸ் ஃபார் ஸ்கில், கே ஃபார் நாலேஜ். கே ஃபார் நாலேஜ். அப்போ இந்த ஆஸ்க் அப்படிங்கறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளை பார்த்து நம்ம கேட்கணும், நமக்கு வந்து என்ன ஸ்கில் இருக்கு, நம்ம வந்து என்ன ஆக்டிடியூட்ல இருக்கிறோம், நம்மளுடைய கைப்பழக்கமாக நம்ம கிட்ட என்ன தொழில் இருக்குது அப்படிங்கறது வந்து நமக்கு ஒரு தெளிவு வேணும். அதே மாதிரி என்னோட அறிவுல, என்னோட நாலேஜ்ல நான் என்ன வச்சிருக்கேங்கிறத நீங்களே உங்கள்கிட்ட கேள்வி கேட்கக்கூடியவர்களாக நீங்க இருக்கணும். அதுதான் வந்து உங்களை வந்து நம்பர் ஒன்னாக மாற்றி அமைக்கும். அப்போ நீங்க எங்க வந்து உங்களை டெவலப் பண்ணோம் அப்படின்னா, உங்களோட ஆக்டிடியூட். நீங்க வந்து ஒரு பெரும் கோடீஸ்வரனாக வாழணும்னு நினைச்சா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அதுவாக நீங்க வாழ ஆரம்பிக்கணும் இல்லையா? வாழ ஆரம்பிக்கிறதுனா எப்படியெல்லாம் வாழலாம் அப்படின்னா, உங்களுடைய சரௌண்டிங். நீங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரொம்பவுமே புவர் பீப்புள் இருக்கக்கூடிய, நிறைய குடிசையெல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல நீங்களும் ஒரு வீட்டுல இருக்கிறீங்கன்னு வைங்க. நீங்க வந்து ஆர்சி வீட்டுல வச்சிருக்கிறீங்க. உங்களை சுத்தி
ரொம்ப சிம்பிளான இடமா இருக்கு. அந்த சரௌண்டிங் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து சாதாரண மனிதர்கள், சாதாரண ஒரு டீ கடை அந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு வைங்க. அங்க போய் உட்கார்ந்து நீங்க வந்து உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணனா அவங்க எதை பத்தி எல்லாம் பேசுவாங்க, எதை பத்தி எல்லாம் வந்து ஒரு ஐடியா கொடுப்பாங்க உங்களுக்கு. ஒரு தொழில் செய்யலாம் அப்படின்னு அவங்கள்ட்ட போய் ஐடியா சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, பெயிண்ட் அடிக்க போலாம், அதுல நிறைய காசு கிடைக்கும். அதே மாதிரி கான்ட்ராக்ட் எடுத்து செய்யலாம், அதுல நல்ல காசு கிடைக்கும். அதே மாதிரி வந்து ஹோட்டல் வைக்கலாம், அது வந்து உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும். டெய்லி பஜ்ஜி கடை போடலாம், இன்னும் நல்ல வருமானம் வரும். கோழி கடை போடலாம், இப்படி மீன் விற்கலாம், இப்படிதான் உங்களுக்கு ஐடியா கொடுப்பாங்க. இதுல நீங்க கோடி கோடியா சம்பாதிக்க முடியுமா? ஏன் அவங்க என்ன பண்றாங்களோ அதை கூட மென்ஷன் பண்ண மாட்டாங்களா? எஸ், அவங்க என்ன பண்றாங்க, மாட்டாங்க. அவங்க என்னவாக இருக்கிறாங்களோ அவங்க நாலேஜ்ல என்ன இருக்கோ அதைத்தான் சொல்லுவாங்க அவங்க. இப்ப நீங்க பெங்களூர்ல ஒரு ஐடி பார்க் இருக்கிற இடத்துல வந்து அங்க இருக்கிற ஒரு காஃபி ஷாப்ல போய் உட்கார்ந்து அங்க இருக்கிறவங்களோட பழகுறீங்கன்னு வைங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம ஒரு ஐடி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு ஆப் உருவாக்கலாம், ஒரு ப்ராடா ஏதாவது ஒண்ணு செய்யலாம் அப்படின்னு சிந்திப்பாங்க இல்லையா? அப்படித்தானே? நிறைய அவங்களுக்கு என்ன தெரியுதோ அதுல இருந்தாங்க சிந்திப்பாங்க. எஸ். அப்போ ரிச்சான மனிதர்கள் இருக்கிற இடத்துல உங்களை கொண்டு போய் நீங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து செய்யறதா இருந்தா அவங்க என்ன மாதிரி ஐடியா உங்களுக்கு கொடுப்பாங்க, எப்படி நீங்க ரிச்சாக மாறுவது அப்படிங்கிற ஐடியாவை உங்களுக்கு தருவாங்களா இல்லையா? புரியுதா இது எப்படி மாறுது அப்படிங்கிறது? அப்போ நம்ம யாரு கூட இருக்கோங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், யாரோட மைண்ட் செட்ல இருக்கோங்கிறது முக்கியமான விஷயம். ஏன்னா அங்கதான் நம்ம கத்துக்க முடியும். இப்போ வந்து நான் வந்து ஒரு 1-2 ஏக்கரா இடம் வாங்கணும், நிறைய ரப்பர் மரம் எல்லாம் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதை பத்தி அவங்களோட வாழ்ந்தாதான் நான் அதை கத்துக்க முடியும் இல்லையா? அப்ப அவங்க ஐடியா சொல்லுவாங்க, இந்த டைப் தான் வாங்கணும், இத்தனை வருஷம் தான் இருக்கணும், இது வந்து இப்படி இருந்தாதான் இவ்வளவு வருஷம் நமக்கு லாபம் கிடைக்கும், இது இந்த மாதிரி இடமா இருக்கணும், இடத்துல இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும். இதெல்லாம் வந்து யார் கத்துக் கொடுப்பா? அந்த நபர்களோட பழகினாதான் கத்துக் கொடுப்பாங்க இல்லையா? எஸ் ஆர் நோ? அப்ப நமக்கு அந்த ஐடியா வரும், நமக்கு அதை பத்தி கத்துக்க முடியும், நம்மளும் அதை செய்ய முடியும். அப்படிதான் வந்து உங்களோட ஆட்டிடியூட்டை நீங்க மாத்துறது. நீங்க எங்க எக்ஸ்போஸ் எங்கேயாவது நடக்குது அப்படின்னா, நீங்க ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இப்ப வந்து நீங்க மேபி வேலைக்கே போயிட்டு இருக்கிறீங்க, இருந்தாலும் ஒரு எக்ஸ்போ ஒரு பெரிய எக்ஸிபிஷன் நடக்குது அப்படின்னா நம்ம அதையெல்லாம் போய் பார்க்கணும். அங்க இருக்கக்கூடியவங்கள்ட்ட எல்லாம் விசிட்டிங் கார்டு எல்லாம் வாங்கி அந்த மிஷினரிஸ் எல்லாம் போய் பார்த்து நம்ம அதை வந்து என்ன செய்யலாங்கிற சிந்திக்கணும். ஸோ அதுக்குண்டான இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்குண்டான லோனு அதையெல்லாம் ஏற்பாடு பண்ணும் பொழுது நம்ம அந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ண முடியும், நம்ம செஞ்சுட்டு இருக்கிற தொழிலை டெவலப் பண்ண முடியும். இதுக்கு தான் அந்த எக்ஸ்போ எல்லாம் அடிக்கடி போறது, அதையெல்லாம் நடத்துறது. ஸோ அந்த ஆக்டிடியூட்டை வந்து நம்ம அதிகப்படுத்தும் பொழுது நம்மளோட ஸ்கில் டெவலப் பண்ணணும். ஸ்கில் டெவலப் பண்றது எப்படி, நம்மளோட தொழில்ல என்ன அடுத்த கட்டத்தை உருவாக்க முடியும், நம்ம இன்னும் வந்து எதை செய்யணும், இந்த மார்க்கெட்ல இந்த மக்களுக்கு என்ன தேவை இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து என்ன கொடுக்க முடியுங்கிறத வந்து நம்ம முடிவெடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி பல அட்வான்ஸ்டு விஷயங்களை வந்து நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி செல்ஃப் டெவலப்மெண்ட், அதே மாதிரி நாலேஜ். அதுல மிகப்பெரிய வெற்றியாளர்கள், இந்த உலகத்தையே வந்து ஆட்சி செய்யக்கூடிய சம்பாதிக்கக்கூடிய மனிதர்கள் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட நாலேஜுக்காக எவ்வளவு வேணாலும் பணம் செலவு பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க, நாலேஜுக்காக, தன்னுடைய நாலேஜை டெவலப் பண்ணுவதற்காக நிறைய அமௌண்ட்டை வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆலோசனையே பண்ண மாட்டாங்க, இவ்வளவு ஃபீஸ் கட்டணுமா உடனே கட்டிடுவாங்க. அங்க ஏதாவது கொஞ்சம் இதா இருந்தா கூட அதை வந்து ஒத்துக்க மாட்டாங்க, ஏன்னா அது முழுசா எனக்கு வேணும். என்ன ஃபீல் பண்ணுவாங்க வெற்றியாளர்கள்? வெற்றியாளர்கள் என்ன ஃபீல் பண்ணுவாங்க, அந்த ஒரு நாலேஜ், அந்த அறிவு, அதுல எந்த குறையும் வந்துடக்கூடாது, அது வந்து எனக்கு முழுசா கிடைக்கணும்,
அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படிதான் சிந்திப்பாங்க. ஸோ அதனால வந்து அவங்க அதுக்காக நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா அதுதான் அவங்கள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். நாலேஜ் தான் வந்து அவங்க ஏன்னா நிறைய படிக்கணும், நிறைய கத்துக்கணும், நிறைய விஷயங்கள் வந்து நமக்குள்ள இருக்கிறத வந்து டெவலப் பண்ணணும். அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட நாலேஜை வந்து பெருசா மாத்தணும். ஏன் வந்து அவங்களாம் ரிச்சா பெரிய அளவுல பெரிய பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க இன்வெஸ்ட் பண்றதே அவங்களுக்காக தான். யாருக்காக? அவங்களுக்காக, தன்னுடைய வளர்ச்சிக்காக, தன்னுடைய அறிவுக்காக தான் அவங்க தீனி போடுவாங்க. அதைத்தான் வாங்கி 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 சேர்த்துக்குவாங்க. உலகத்திலே சிறந்த ஒரு வெற்றியாளர் அப்படின்னா அவருக்கு இருக்கக்கூடிய மகா மோசமான ஒரு அடிக்ஷன் என்ன தெரியுமா சொல்றாங்க? அடிக்ஷன் சொல்றாங்க. அந்த இடத்த வந்து அடிக்ஷன்னே வந்து மென்ஷன் பண்றாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நிறைய புக்ஸ் வாங்குறது. நீங்க புக்கெல்லாம் ரீட் பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. நீங்க ஒரு பெரிய அச்சீவாளராக மாறணும் அப்படின்னா யூ ஹாவ் அ நாலேஜ் இல்லையா? அதை வந்து டெவலப் பண்றதுக்கு நீங்க படிச்சாலும் படிக்கலைனாலும் நீங்க ஒரு லூசு மாதிரி அந்த புக்ஸை நிறைய வாங்கக்கூடியவராக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஹேபிட், அந்த மாதிரி ஒரு அடிக்ஷன் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா நீங்க உங்களை அறியாம நீங்க டெவலப் ஆயிருவீங்கன்னு சொல்றாங்க. எப்படி? உங்களை வந்து திட்டுவாங்க, அறிவு இருக்க இவ்வளவு புக்ஸ் வாங்கி வாங்கி இப்படி செல்ஃப்ல அடிக்கடி. நீங்க பாருங்க, பெரும் பெரும் அறிஞர்கள் பெரியவங்க வந்து ஒரு லைப்ரரியே வச்சிருப்பாங்க. அவர் என்ன உட்காந்து டெய்லி அந்த லைப்ரரி ஃபுல்லா படிச்சுட்டே இருப்பாரு. என்னைக்காவது ஒரு வாழ்க நாள் வளமுடன் சார். வாழ்க வளமுடன் சார். எங்க போனாலும் நிறைய புக்ஸ் வாங்கிடுவேன் சார் நானு. படிக்கணும் இல்லையோ அதை வாங்கி வச்சுட்டு அப்புறம் யாருன்னா வந்தா கொடுத்து, யாருன்னா வீட்டுக்கு வந்தா அது கிஃப்ட் கொடுக்கறது, அது மாதிரி நிறைய புக்ஸ் வாங்குறது ஒரு ஹேபிட். சார் ஃப்ரீயா இருக்கும்போது நிறைய புக்ஸ் படிச்சேன் சார். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஆயிரக்கணக்கான புக்ஸ், ஸ்டோரி, நாவல், கிரைம் நாவல், ஜெனரல் புக்கு, அது மாதிரி நிறைய படிச்சிருக்கேன் சார். இப்ப எங்க போனாலும் புக் ஒண்ணு வாங்கினாதான் சார் நல்லா இருக்கும். அது மாதிரி எஸ், இது வந்து மத்தவங்களுக்கு வந்து தப்பா தெரியும். என்ன காரணம் கேட்டீங்கன்னா அத சும்மா அடுக்கி அடுக்கி வச்சுட்டு குப்பை தட்டிட்டு அதுக்கு வந்து ஒரு கண்ணாடி எல்லாம் போட்டு ஒரு செலவெல்லாம் பண்ணி வைக்கும் பொழுது இது என்னன்னா என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு ஒரு தேவை வரும் பொழுது நீங்க பெர்ஃபெக்டா அதை எடுத்து படிச்சு டெவலப் ஆயிருவீங்க. அதுக்குண்டான தீர்வை வந்து கண்டுபிடிச்சிருவீங்க. உங்களுக்கு அங்க தொலாவும் போது ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த மாதிரி உங்களுக்கு அந்த இங்கிலீஷே படிக்க தெரியாது, தமிழே படிக்க தெரியாது, இருந்தாலும் நீங்க அந்த புக் வாங்குற பழக்கம் இருந்ததுன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களை டெவலப் பண்ணிடுது. அது எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களை மேல தூக்கிட்டு போயிடும். அந்த மாதிரி இந்த நான் சொல்றது இல்லை, இது வந்து சைக்காலஜியா சொல்லக்கூடிய உலகம் பூரா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. நான் அதான் சொல்றேன், பெரும் அறிஞர்கள்லாம் வந்து 1000 2000 புக்கு வாங்கி அப்படி அடுக்கி வச்சுட்டு தன்னை எக்ஸ்போஸ் பண்றதே அப்படிதான் பண்ணுவாங்க. இப்ப என்ன இருக்கிற புக்கெல்லாம் எடுத்து அடுக்குன்னா இந்த பேக்ரவுண்டே பத்தாது, அவ்வளவு புக்ஸ் நான் வச்சிருக்கிறேன். ஸோ தேவையே இல்லாம 1500 2000 3000 புக்கிங் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி நானும் வாங்கிட்டே இருப்பேன், திட்டு வாங்கிட்டேவும் இருப்பேன். ஸோ இது வந்து நடந்துட்டே இருக்கும். ஏன்னா நான் உட்காந்துருக்க இடத்துல பூரா ஃபுல்லா புக்ஸா இருக்கும். திட்டிகிட்டே தான் இருப்பாங்க, ஏங்க இப்படி வாங்கி வாங்கி இது பண்றீங்க அப்படின்னு. ஃபுல்லா ரீட் பண்ண திட்டு வாங்கிட்டு தான் இருக்கிறேங்க. ஆமா, புக்ஸ் எதுக்கு படிக்கவே முடியாது இல்ல, எதுக்கு புக் வாங்குற அப்படிவாங்க. இது வந்து என்னன்னா நம்மள செல்ஃபா டெவலப் பண்ணும். அது வந்து அந்த புக்கை ரீட் பண்ணலைனாலும் நீங்க உங்களுடைய அறிவு வந்து வளர்ந்து கொண்டே இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். மிகப்பெரிய மனிதர்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான சீக்ரெட். இதை வந்து அவங்க வெற்றியாளர்கள் வந்து எப்பவுமே அதுக்காக இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ ஏன் இதை வந்து நமக்காக நம்மளோட அறிவை வளர்த்துவதற்காக நம்ம ஏன் இன்வெஸ்ட் பண்ணோம்னா அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணாதான், உங்க நாலேஜுக்காக நீங்க இன்வெஸ்ட் பண்ணாதான் நீங்க டெவலப் ஆவீங்க. இல்லைன்னா தோத்து போயிடுவீங்க. எல்லாருமே வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எதுக்கு அது தேவையில்லாம, இப்ப அதனால உடனே ஏதாவது கிடைக்குமா, சரி இருக்கிற வரைக்கும் போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருந்தீங்கன்னா நீங்க டெவலப் ஆக மாட்டீங்க. உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் இருந்துட்டே இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம் வரக்கூடாது, நம்ம செல்ஃபா டெவலப் ஆகணும், நம்ம மேல வரணும் அப்படின்னா அந்த இடத்த வந்து நம்ம டெவலப் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அதிகமா நம்ம வந்து என்ன கொடுக்கணும், நம்மளுடைய நாலேஜை டெவலப் பண்றதுக்கு என்னெல்லாம் நம்ம செய்யணுமோ அதை செய்யணும். நம்மளுடைய சுற்றம் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம எங்க இருக்கிறோம், நம்மளை சுத்தி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லையா?
அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் நம்மளை சுத்தி அந்த மாதிரி இருக்கும்போது, நம்ம இடம் அந்த மாதிரி இருக்கும்போது, நம்ம லைஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறும். மாறுமா மாறாதா? மாறும் மாறுங்க சார். சார். இப்போ இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப அறிவோட நம்ம வந்து எதையாவது வந்து நல்ல நீங்க வந்து ஸ்கில் டெவலப் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏதாவது நல்லா பெருசா பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னேவே, எங்கிருந்தாவது கடன் எல்லாம் வாங்கிட்டு போய் இன்வெஸ்ட் பண்ணி பெருசா எதையாவது செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அந்த மாதிரி தொழிலை வந்து பெருசா செய்யறதுனால நீங்க வந்து டெவலப் ஆக முடியாது. உங்களோட ஸ்கில்ல டெவலப் பண்ணிட்டு, உங்களோட நாலேஜ டெவலப் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஒரு தொழில செய்யும் பொழுது, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்கள வந்து தெளிவாக டெவலப் பண்ணி குடுக்கும். இது தெரியாம என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, எல்லாருமே பணத்த குடுத்து அத வந்து பேலன்ஸ் பண்ணிறலாம்னு நெனைக்கிறாங்க. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அவருக்கு வந்து பெருசா அத பத்தி ஒரு நாலேட்ஜ் இருக்காது. அந்த தொழில்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாரு. நெறைய. ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற பணத்த வச்சு அத பேலன்ஸ் பண்ண முடியும்னு நெனைப்பாரு. உண்மையிலேயே பணத்தினால் பேலன்ஸ் பண்ண யாருமே ஜெயிச்சதே கிடையாது, இந்த உலகத்துல. அவங்களோட செல்ஃபா அவங்களோட அப்பா வந்து அந்த தொழில் செஞ்சிருப்பாரு. அவரு வந்து அவங்க பாரம்பரியமா அந்த ஓரளவுக்கு டச் இருக்கும். அத வந்து இவரு டெவலப் பண்றதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுவாரு. அந்த மாரி இன்வெஸ்ட் பண்ண எல்லாரும் தான் பெரிய அச்சீவாக மாறியிருக்காங்க. அவங்க தொழில்ல வந்து பெரிய இடத்த தொட்டிருக்காங்க. நீங்க அத பார்த்தீங்கன்னா தெரியும் அது. இந்த ட்ரெடிஷனல் சொல்றது வந்து ஓல்டு மெத்தட் வந்து அவங்க என்ன செஞ்சாங்களோ அத அப்படியே ஃபாலோ பண்றது. ஆனா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த ட்ரெடிஷனல ட்ரெண்டிங்கா மாத்துறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அச்சீவாளர்களோட வளர்ச்சி. அவங்களுடைய டெவலப்மெண்ட் அது எங்க இருக்குதுன்னா இந்த விஷயத்துல தான் இருக்கு. ஸோ நம்ம வந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்கில்ல, ஆக்டிடியூட்ட வந்து நாலேஜ நம்ம டெவலப் பண்றதன் மூலமாக நம்ம வந்து நம்ம அடுத்த இடத்துக்கு போக முடியும். அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா, இதுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கு சங்கடமே படக்கூடாது. இப்ப என்னோட லைஃப்ல வந்து நான் அக்குபஞ்சர் கத்துக்கிட்டேன் அப்படிங்கும்போது, நான் +2 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னால படிக்க முடியல. படிக்க முடியலன்னா வீட்டோட சூழ்நிலைனால என்ன ஸ்டாப் பண்ணிட்டாங்க. டிகிரி எல்லாம் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல்ல மேரேஜ் எல்லாம் நடந்துருச்சு. அதுக்கப்புறம் நானும் சயின்ஸ் ஸ்டூடெண்ட். ஸோ நிறைய விஷயங்கள் எனக்கு நல்லாவே தெரியும். அதோட வந்து அங்க நின்னுட்டோம். அப்போ வாழ்க்கை 2வது குழந்தையும் பொறந்தாச்சு. ஸோ அந்த டைம்ல அக்குபஞ்சர் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நமக்கு இருந்த அந்த ஆர்வம், ஒய்ஃப் சொன்னாங்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நாலேஜ் தானே, எப்படி இது வந்து ஒரு நாலேஜ் தானே, அப்ப நீங்க படிங்க, ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு. அந்த குறைஞ்ச நாள்ல அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணோம். அதுக்கப்புறம் டிஏஎம்எஸ், அதுக்கப்புறம் சிஎம்எஸ், அதுக்கப்புறமா ஏவிடி ஆயுர்வேதா தெரபிஸ்ட் சார் பண்றாருல, அதே வந்து சர்டிஃபைடு தெரபிஸ்டாக மாறணும். எல்லா சர்டிஃபிகேட்டும் அதுக்கடுத்த கோர்ஸ், டிப்ளமோ, டிகிரி கோர்ஸ் எல்லாமே எப்போ படிச்சோம்னா 2 குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம். ஸோ அந்த டைம்ல வந்து ஒரு பெரிய ஷாப் என் கையில இருந்துச்சு. ஆலோசனையே பண்ணல, எல்லாத்தையும் தூக்கி வித்துட்டு இதுக்குள்ள வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் கத்துட்டு ஒரு இப்போ 2007 இருந்து நல்ல திறமையாக செயல்பட்டு ஒரு நல்ல மருத்துவராக நம்ம வந்து இவ்வளவு நாள் வாழ்ந்திருக்கிறோம். ஸோ அதுக்கு காரணம் என்னன்னா, அன்னைக்கு எடுத்த ஒரு முடிவு. வீட்டுல அவங்கள தான் இதோட கிரெடிட் எல்லாம் போகும். அவங்க கிட்ட தான் சொல்லணும் இதோட நன்மையை பத்தி. ஏன்னா அவங்க தான் சொன்னாங்க, நாலேஜ் தானே கிடைக்க போகுது, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க. ஏன்னா குழந்தைங்க இருக்கிறாங்க. அப்போ வந்து ஆஹ் வீட்டுக்கு வந்து திட்டிட்டு போனாங்க. எப்படி? கார் வச்சு வீட்டுக்கு வந்து அசிங்க அசிங்கமா திட்டிட்டு போனாங்க. அஹ் ஏன்னா அப்பதான் ஒரு வீடு நான் விலைக்கு வாங்கியிருக்கிறேன். ஒரு ஓட்டு வீடு தான். அப்பதான் வாங்கியிருக்கிறேன். நான் வாங்கி அதோட கடன் எல்லாம் கட்டி அந்த வீட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி எடுத்திருக்கிறோம். ஸோ அந்த டைம்ல இந்த மாதிரி பண்ணனால எல்லாருமே வீட்டுக்கு வந்து ஒருத்தரா அசிங்க அசிங்கமா கேட்டாங்க. அறிவு இருக்குதா, முடியே நிறைக்கிறக்காயிருச்சு, குழந்தைங்க வந்து நாளைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க, அந்த மாதிரி டைம்ல வந்து நீ இப்படி ஒரு புக் எடுத்து உட்காந்து படிச்சுட்டு இருக்கிற, நீ எல்லாம் என்ன ஆக போற அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அந்த கேட்டவங்க, என்னை அசிங்கப்படுத்தினவங்க,
அவங்க எல்லாம் தாண்டி இவங்க மட்டும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி நீங்க அதுல ஃபெயிலியர் ஆனாலும் நீங்க தானே, அடுத்த தொழில் நம்ம பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம கிட்ட இருக்குல்ல, அதை வச்சு இன்வெஸ்ட் பண்ணி வேற பிசினஸ் பண்ணிக்கலாம், நீங்க அதெல்லாம் விடுங்க, போய் உட்காந்து படிங்க அப்படின்னாங்க. கொஞ்சம் கஷ்டமாச்சு. என்ன காரணம்னா, ஒரு 3-4 மாசம் வேலை கிடையாது, தொழில் கிடையாது, சாப்பிட வேண்டியது, படிக்க வேண்டியது. காலையில 3:30 மணி 3 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சு அதை எழுத ஆரம்பிச்சிருவேன். ஸோ அதுக்கப்புறமா லோக்கல்லே கேம்ப் எல்லாம் போட்டு எல்லாத்துக்கும் ஃப்ரீயா நம்ம வீட்டை சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட். ஒய்ஃபோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து கை வலியா கால் வலியா வாங்க 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 சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்டு அந்த ஏரியால ஃபுல்லா எல்லாத்துக்கும் நீடில் ஃப்ரீ உங்க எல்லாத்துக்கும். வீட்டுக்காரமா தான் பாராட்டணுங்க. எஸ், கண்டிப்பாங்க, அதுல பேக்ரவுண்ட் மாற்றமே இருக்குனுங்க. இல்லை. ஆமா, ஏன்னா எல்லாரும் வந்து என்ன திட்டினாங்கன்னா, இந்த வயசுல இப்படி படிக்கிற போறேன்னு போயிருக்கிறேன், அறிவு இருக்குதா, நல்ல தொழில், நல்ல பிசினஸ், வருஷத்துக்கு ஒரு டைம் அப்படியே அள்ளி எடுக்கலாம், அப்படி இருக்கக்கூடிய தொழிலை வச்சுட்டு, ஏன்னா நீ இந்த பிசினஸ் பண்ணி தான் இப்ப இந்த இடத்த விலைக்கு வாங்கியிருக்கிற, அப்படி இருக்கும்போது கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற, எவ்வளவு முட்டாள்தனமான வேலை செய்ய போற, எத்தனை பேர் உன்னை நம்பி வரப்போறாங்க, என்னதான் உனக்கு நடக்க போகுது, நீ வந்து இப்படி பெருசா போய் ஏசியில உட்காந்து என்ன சாதிச்சிட போற, அப்படி எல்லாம் வந்து நிறைய கேள்விகள் கேட்டாங்க. உனக்கெல்லாம் அறிவில திருந்த மாட்டேன்னு திட்டிட்டு போனாங்க. ஸோ அதையெல்லாம் கடந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அப்படி இல்லை, வாழ்க்கை வந்து அப்படி வாழக்கூடாது, நம்ம என்னவா இருக்கிறோங்கிறது தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து அதை வந்து செய்யும் போது கஷ்டம் இருக்கு, பயங்கரமான ஸ்ட்ரகிள். நாம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதை வந்து கான்ஃபிடென்ட்டா நம்ம அதை செய்யணும் அப்படிங்கும்போது மாச வாடகை கொடுக்க முடியல, என்னால கிளினிக் போட்டு வாடகை கொடுக்க முடியல. டெய்லி 50 ரூபா 100 ரூபா சம்பாரிச்சேன் எப்படி, ஏன்னா ஸ்டாஃபே 2-3 ஸ்டாஃப் கடை பயங்கரமா பிசினஸ் பண்ணிட்டு இருந்த ஆளு, 1-2 பிசினஸ் இல்ல நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருந்த ஆளு, எல்லாத்தையும் மொத்தமா தூக்கி கொடுத்துட்டு இதுக்கு வந்து உட்கார்ந்தப்போ எல்லாருமே அவ்வளவு தூரம் திட்டினாங்க. அதே மாதிரி நான் உட்கார்ந்து கிளினிக்ல நடத்தும் பொழுது அப்படியே தனியா காலையில போய் உட்காந்துட்டு நைட் திரும்பி வந்துடுறது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. அதுக்கப்புறம் மக்கள் வந்து என்னை தேடி வர ஆரம்பிச்சாங்க, அங்கிருந்து டெவலப் ஆனோம். அதுக்கப்புறம் அந்த ஊர்ல இருந்து திரும்ப இந்த பக்கம் ஒருத்தர் வந்து வாலண்டரியா என்னையே கூப்பிட்டு வந்து அவரே கிளினிக் எல்லாம் பார்த்து அவரே அட்வான்ஸ் கொடுத்து என்னை உட்கார வச்சாரு. ஏன்னா எங்க ஊர்ல நீங்க இருக்கணும், நீங்க அவ்வளவு தூரத்துல போய் உட்கார்ந்தெல்லாம் நீங்க பண்றது சரியில்லை, உள்ளூர்காரரா இருந்துட்டு நீங்க இப்படி தப்பு பண்றீங்க, அங்க நீங்க ஃபேமஸா இருக்கிறீங்க, எல்லாம் ஓகே தான், உங்களை தேடி வராங்க, நாங்கெல்லாம் இங்க போறது, அதனால நான் வந்து உள்ளூர்காரன், நான் வந்து உங்களுக்கு செஞ்சு தருவேன், நீங்க பேசாம இருக்கணும்னு சொல்லிட்டு நான் இருக்கிற பகுதியில அவருக்கு கம்ஃபர்ட்டா இருக்கிற மாதிரி ஒரு இடத்த வாங்கி எனக்கு வந்து அங்க உட்கார வச்சாரு. ஸோ ஒரு பேஷண்ட் தான் எனக்கு கிளினிக்கே எடுத்து கொடுத்தாரு. நாங்க ராமநாதபுரத்துல கிளினிக் வச்சிருந்தேன், ஏன்னா அங்கேதான் நான் படிச்சுட்டு இருந்தனால அங்கேயே அப்படியே வந்து வச்சிருந்தேன். ஆனா அவர் என்ன பண்ணாருன்னா, உள்ளூர்ல நீங்க செய்யாம அங்க போய் பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம், நீங்க வாங்கன்னு சொல்லி அவரே எல்லாம் கை காசு போட்டு அவரே வந்து அட்வான்ஸ் கொடுத்து கிளினிக்கை வந்து ஸ்டார்ட் பண்ண வச்சாரு. ஸோ அப்படியே வந்து டெவலப் ஆனதுதான் நான். இன்னைக்கும் அந்த நபர் வந்து சம்டைம்ஸ் எங்க இருக்கிறேன் என்ன பண்றீங்கனால எனக்கு கேட்பாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட் எல்லாம் அவர் கொடுத்துட்டேன்னு வைங்க, இருந்தாலும் அது அப்ப வந்து அந்த அந்த ஊருக்கு நான் வந்தப்ப பாத்தீங்கன்னா 100 பேர் பார்ப்பேன் ஒரு நாளைக்கு. எவ்வளவு பேஷண்ட் பார்ப்பேன், 100 ஒரு பேர் நாளைக்கு 100 பேஷண்ட். அவ்வளவு 100 பேர் க்ரௌட் இருக்கும், 100 பேரு. என்ன பயங்கர க்ரௌட் இருக்கும். அதுல என்ன ஆச்சுன்னா நான் உடம்பு சரியில்லாம அட்மிட் ஆயிட்டேன். ஏன்னா டெய்லி காலையில கொஞ்சம் 9 மட்டும் தான் மணிக்கு பாப்பீங்களா? அக்குபஞ்சர் ஒரு நாளைக்கு 100 பேஷண்ட் பார்ப்பேன். க்ரௌட் இருக்கும், கூட்டம் இருக்கும். இங்க இருந்து அந்த கடைசி வரைக்கும் நின்றுட்டு இருப்பாங்க. டெய்லியும் டெய்லியுமே அந்த கூட்டம் இருக்கும். கம்மியா ஒரு 30-40 பேராவது ஒரு நாளைக்கு இருப்பாங்க, கியூல நிற்பாங்க. கியூல தான் அந்த அது அது அப்படியே ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஸோ அத அந்த அளவுக்கு வந்தனால அப்புறம் நானா வந்து என்ன பண்ணேன்னா, நானே அட்மிட் ஆயிட்டேங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு இடம் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த இடம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ற நாள் அதே டைம்ல நானும் அட்மிட். என்னை கொண்டு போய் என்ன அட்மிட் பண்ணி வச்சிருந்தாங்க. இங்க வந்து டாக்டர்கிட்ட சொன்னேன், சார் நான் இந்த மாதிரி இதுல இருக்கிறேன், அதனால நீங்க தயவு செஞ்சு எனக்கு வந்து எதுவும் பண்ணாதீங்க, எனக்கு வந்து ஒரு சடேஷன் மட்டும் போடுங்க, என்னால வலி தாங்க முடியல என்னால, அதனால வந்து அது மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வலிக்கு மட்டும் இன்ஜெக்ஷன் போட்டு பாக்கி எல்லாம் நானே எனக்கு மருந்து எடுத்துக்கிட்டேன், நானே நீடில் போட்டுக்கிட்டேன், அதை வச்சு சரி பண்ணி வெளியே வந்துட்டேன்.
2 ஸ்டோன் இருந்துச்சு, 2 ஸ்டோனும் நானே வெளியே எடுத்துட்டேன். ஸோ அவர்கிட்ட கேட்டுக்கிட்டது என்னன்னா, பெயின் மட்டும் ரிடியூஸ் பண்றதுக்காக நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. என்ன காரணம்னா, காலையில 9 மணிக்கு போய் உட்காந்தா நைட்டு 11 மணி வரைக்கும் கூட்டம் இருக்குமா. 11 மணி வரைக்குமே உட்கார்ந்து ஒரு மனுஷன் தண்ணி சாப்பாடு எதுவுமே இல்லாம பார்த்தா என்ன ஆகுங்க? அப்படியே டப்பால வச்சு அந்த பொண்ணு வாங்கிட்டு வந்து தர்றது, அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுறது. அப்படியே உட்காந்துட்டு அந்த தண்ணி அப்படியே குடிச்சிட்டு மணிக்கணக்கில் உட்காந்துட்டு இருக்கிறது, யூரின் கூட போறதே இல்லை. அப்படி ப்ராக்டிஸ் பண்ணனால நான் பாதிக்கப்பட்டேன். அதனால அட்மிட் ஆக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ஸோ அதனால வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க தேவையான அளவு சம்பாதிக்கிறீங்க, கூட்டம் இருக்குது, அப்பாயின்மெண்ட் போட்டு ஷெட்யூலா பண்ணா போதும். ஃபீஸ் அதிகப்படுத்துங்கன்னு சொன்னாங்க. அப்போ ஃபீஸ் அதிகப்படுத்தி ஆட்களை கம்மி பண்ணோம். அதுக்கப்புறம் தான் ஃபீஸ் எவ்வளவுக்கு சார் வாங்குனீங்க? ஃபர்ஸ்ட் அன்னைக்கு 2007ல ரூ. 50 ஒரு ஆள்கிட்ட. ஃபீஸ் அதிகப்படுத்தினப்போ 100 இருந்து சார் நீடில் 200. எவ்வளவு போடுவீங்க? நீடிலுங்களா? நீடில் வந்து அது என்னோட செல்ஃபா நானே ஒண்ணு கண்டுபிடிச்சு வச்சிருந்தேங்க. அது வந்து இன் மூலமாகவே எல்லா நோயும் குணப்படுத்த முடியும் அப்படிங்கறது நான் சக்சஸ் பண்ண ஒரு விஷயம். அதனால வந்து நான் யாங்ல வந்து எப்பவுமே ட்ரீட்மெண்ட் கொடுக்கவே மாட்டேன். யாருக்கும் யாங்ல நீடில் பண்ண மாட்டேன். அது அக்குபஞ்சர்லயும் ஒரு பார்ட் ஆஃப் அக்குபஞ்சர், அமெரிக்கன் அக்குபஞ்சர்ல வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க, நீங்க யாங்ல வந்து பெருசா ட்ரீட்மெண்ட் கொடுக்காதீங்க, நீடில் போடாதீங்க. அதே மாதிரி லோக்கல் புள்ளிகளுக்காக மட்டுமே யாங் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தர மாட்டாங்க இன்ஸ்டியூட்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய சீக்ரெட் வந்து நான் அமெரிக்கன் அக்குபஞ்சர்ல படித்தேன். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் நிறைய பண்ணிட்டு இருந்தேன். நான் பண்ணது பூராமே வந்து அமெரிக்கன் அக்குபஞ்சர் அண்ட் வந்து சைனால வந்து டிசிஎம். அப்பவே நான் டிசிஎம்ல இருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்து டிசிஎம் ட்ரீட்மெண்ட் அப்ப பண்ணிட்டு இருந்தேன். டிசிஎம்னா டச் யாருக்குமே கொடுத்துருவீங்களா சார்? டச் எல்லாம் கொடுக்கல சார், நீடில் தான் போடுவேன். நீடில் போட்டு அந்த பாயிண்ட்ல வந்து வேற பாயிண்ட்ல வந்து டச் கொடுத்துருவீங்களான்னு கேக்குறேங்க. இல்ல இல்ல இல்ல, சரி. டச் எல்லாம் இல்லைங்க. நான் டச் எல்லாம் அப்ப நம்பல. நான் வந்து ஃபுல்லா பிசிக்கலா தான் பண்ணுவேன். பிளட் ரிப்போர்ட்டு, டெஸ்ட் எல்லாமே எடுப்பேன். நான் 2-3 லேப்ல கனெக்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அதனால வந்து என்ன பேஷண்ட் வந்தாலும் கம்பல்சரி ஸ்கேன் எழுதி கொடுப்பேன், பிளட் டெஸ்ட் எழுதி கொடுப்பேன். ஸோ அந்த டெஸ்ட் எல்லாம் வந்து அதை வச்சு கிளினிக்கல் ரிப்போர்ட்டு, கிளினிக்கல்ல நான் நிறைய வச்சிருக்கிறேன். நிறைய பேஷண்டோட ரிப்போர்ட்ஸ் வச்சிருக்கிறேன் நம்ம என்கிட்ட. இந்த ரேப்பிங் இதுலங்க சார் எடுத்தீங்க? ஏன் சார்? எப்படிங்க? இல்ல நான் இல்ல இந்த மைக் ஆஃப் பண்ணிட்டு பேசிட்டுங்க. அந்த ரேப் செய்யறோம் இல்லைங்களா நம்மளே தான். ஐயா புரியல. மெடிடேஷன்ல நம்ம லேப் ஹீலிங்லையா? இல்லைங்களா? இந்த இதை வந்து எதுல இருந்து எடுத்தீங்க? ஹீலிங் இப்பதான் சமீபத்துல தான் சார் கத்துக்கிட்டேன். இப்போ 2 வருஷம் முடிஞ்சு 3வது வருஷம். இப்பதானே கத்துக்கிட்டேன். நான் நிறைய என்னன்னா, இவ்வளவு மருத்துவம் நான் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது எனக்கு வந்த நோயை வந்து என்னால குணப்படுத்த முடியல, அதை கண்டுபிடிக்கவும் முடியல. அதே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பணம் தொலைச்சிட்டேன். நான் கையை விட்டு போயிருச்சு. நான் அவ்வளோ ஒரு நாளைக்கு ஒரு பேஷண்ட் 20,000 ரூபாய் ஃபீஸ் வாங்கிட்டு இருந்தவன். ஒரு நாளைக்கு 50,000 ரூபாய் எங்க ஷாப்ல வந்து சேல்ஸ் ஆயிட்டு இருக்கும். எல்லாமே ஒரே நாள்ல தொலைச்சிட்டேன். நானு ஜீரோல வந்து நிக்கிறேன். மறாவது நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்ல. கார்ல தான் இருக்கிறேன். ஆனா கார்ல உட்காந்துட்டு டீசல் காசு தான் இருக்கு தவிர சாப்பாட்டுக்கு காசு இல்ல. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன் நான். அந்த அந்த சூழல்ல தான் வந்து இதை கத்துக்கிட்டேன். நான் ஆல்ரெடி வந்து என்னன்னா, காலையில எப்பவுமே 3:30-4 மணிக்கு எந்திரிச்சிருவேன். எந்திரிச்சு ப்ரேயர் பண்ணுவேன். அப்போ வந்து நான் ஒரு 3 மாசம் தனிமையிலும் இருந்தேன். ஏன்னா எல்லாம் தொலைச்சனால என்னோட சூழ்நிலை அங்க இருக்க வேண்டியதா இருந்துச்சு. ஸோ அங்க தனிமையில இருக்கும்போது காலையில, ஏன்னா தனிமையில வந்து ஒழுக்கம் வேணும் இல்லையா? ஒழுக்கத்தை வந்து ரொம்ப ரொம்ப கடைபிடிக்கணும். தனிமையில தான் நம்ம நிறைய தப்பு பண்ணுவோம். ஸோ அந்த தவறுகளை வந்து எந்த காலகட்டத்திலையும் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக நான் தனிமையில வந்து ரொம்ப ஒழுக்கமா இருக்கணுங்கிறதுக்காகவே காலையில நேரமா எந்திரிச்சு ஒரு பக்தி பரமா இருப்பேன். ஸோ அதுக்காக நிறைய மெடிடேஷனு ப்ளஸ் அதே மாதிரி அந்த மாதிரி விஷயங்களை வந்து நிறைய ஃபாலோ பண்ணிட்டு காலையில் நேரமா எந்திரிச்சு ப்ரே பண்றது, எங்க இதுல அந்த ஓதுவாங்க அதெல்லாம் செய்யறது. அப்படி வந்து தனிமையில இருந்து ஒழுக்கத்தை பாதுகாத்து செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ அப்பதான் இது வந்து ஒரு லிங்க்ல எனக்கு வந்துச்சு. அப்புறமா நான் அதை உடலை பின்னால ஃபாலோ பண்ணி அவங்களோட பேசி அதுக்கப்புறமா அந்த கிளாஸ் அட்டன் பண்ணி எல்லாம் வேற லாங்குவேஜ், கஷ்டமா இருந்தது. ரொம்ப புரியல ஃபர்ஸ்ட்.
அதுக்கப்புறம் 2-3 டைம் அவங்கள்ட்ட கேட்டு 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 அவங்கள ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறமா ஓரளவுக்கு ஐடியா புரிஞ்சுது. சில புக்ஸ் எல்லாம் வாங்கி உட்காந்து அதை டீட்டெயில் பண்ணி அதுக்கப்புறம் படிச்சு அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு கிளாஸா மாத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஏன்னா நிறைய ப்ரொசீஜர் இருக்குல்ல. இப்ப நம்ம வச்சிருக்கிற இந்த மெத்தட் கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருந்துச்சு. ஏன்னா இது 2-3 பார்ட், அதையெல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது எனக்கு அது ஈஸியா போச்சு. டக்கு டக்குன்னு ஒன்னொன்னா அமைஞ்சுது. அப்புறம் நான் தனியா கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டது. அப்போ என்னோட சன் என் கூட வந்து ஜாயின் பண்ணான். அவன் நிறைய டெக்னிக்கலா சப்போர்ட் பண்ணான். இது வந்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் சொல்லிட்டு அப்புறம் ஒரு சின்ன லேப்டாப் வச்சு அதை வந்து செய்ய ஆரம்பிச்சோம். அதெல்லாம் செஞ்சுதான் இன்னைக்கு இதை வந்து டெவலப் பண்ணி எடுத்தோம். ஸோ அந்த ப்ரொசீஜர் எல்லாம் பண்ணி கொண்டு வரக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் சக்சஸ் ஆக மாறுச்சு. ஏன்னா இதை கத்துட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது எனக்கு பயங்கர எனர்ஜி ஃபீல் ஆக ஆரம்பிச்சது. என்னோட காரியங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆக ஆரம்பிச்சது. கடன் வந்து வித்தியாசமான நிகழ்வுகள்லாம் நடக்க ஆரம்பிச்சது. எங்கெல்லாம் வந்து எனக்கு பிரச்சனைகளாக இருந்ததோ அதையெல்லாம் வந்து சரிப்படுத்து. ஃபர்ஸ்ட் நான் நம்பினது என்னன்னா, என்னோட வலி என்னை விட்டு போச்சு. என்னோட அந்த கால்ல ஒரு வலி ஒரு 2.5-3 வருஷமா நொண்ட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு சைடு எப்படி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னோட இப்ப கூட வந்து அந்த நடக்கும்போது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அந்த ஹீலிங் இல்லைங்களா சார்? சார் அந்த ஹீலிங் இல்லைங்களா? லேப்பிங் ஹீலிங் இல்லைங்களா? அப்படிங்க. ஆமா, டேப்பிங் ஹீலிங்ல தான் சரியாச்சு. நான் தான் அவ்வளோ மிஷின் நானே கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறேனே. என்கிட்ட இருக்கக்கூடிய கிளினிக்ல முக்கியமான விஷயம் என்னன்னா, நானே டிசைன் பண்ண ஒரு ஆர்த்தோ மிஷின் வந்து நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறேன். அந்த மிஷினை வந்து விரைவில் வந்து லான்ச் பண்ணணும்னு நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலா பண்ணி அதுக்கு தான் என்னோட ஃபர்ஸ்ட் பையனை படிக்க வைக்கவும் செஞ்சிருக்கிறோம். அவன் வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியர். ஸோ அவனோட சர்டிஃபிகேட் வச்சு நம்ம வந்து அந்த மிஷினை வந்து லான்ச் பண்ண போறோம். மெடிக்கலுக்காக அதை பண்ண போறோம். அந்த மிஷினை கண்டுபிடிச்சது நானு. அதோட டிசைன் பண்ணது வந்து ஒரு இன்ஜினியரு. ஸோ அதோட ப்ரொசீஜர் வந்து கொடுத்து அதை வந்து ஒரு மிஷினா பண்ணி என்னோட கிளினிக்கோட சக்சஸும் அந்த மிஷின் தான். அந்த மிஷினை வந்து நாங்க இப்போ மக்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். விரைவில் அது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேற இருக்கு அதுல. அதனால வந்து அதை ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறோம். யாராவது இன்வெஸ்ட் பண்றதுக்கு தயாரா இருந்தா அதை வந்து நாங்க கண்டிப்பா செய்வோம். அந்த மாதிரி வந்து அவனோட சர்டிபிகேட் எல்லாமே அதுக்காக தான் படிக்க வச்சு ரெடி பண்ணிருக்கிறோம். ஸோ அந்த மிஷினையும் நாங்க லான்ச் பண்ணுவோம் விரைவில். ஸோ இவ்வளோ விஷயங்கள் செஞ்சனாலதான் அந்த இடத்துக்கு வந்தோம். அப்ப இதை கத்துக்கும் போது இதை டிரான்ஸ்லேட் பண்ணி மாத்தி அதுக்கப்புறம் டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் இதுல நிறைய ஒர்க் இருந்தது. அதையெல்லாம் முடிச்சுதான் இந்த இடத்துக்கு வர வேண்டியது. ஏன்னா சாதாரணமா ஒரு நிகழ்வை வந்து நம்மளால செய்ய முடியாது. அதுக்கு நிறைய டெடிகேட்டடான விஷயங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். டெடிகேட்டடா நம்ம இருக்கணும். அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட். எப்போ வந்து உங்களால உங்க டைமை வந்து சரியான முறையில மேனேஜ் பண்ண முடியலையோ அப்போ வந்து கண்டிப்பா நம்மளால பெருசா டெவலப் ஆக முடியாது. அதே மாதிரி நம்மளுடைய டாஸ்கை வந்து ஒரு முறையாக பயணிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். அதை அப்ளை பண்ணணும். அதே மாதிரி நெட்வொர்க் இஸ் நெட் ஒர்த். அது ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு சூழலை உருவாக்குறது வந்து நமக்கு முக்கியமான விஷயம். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சூழல், அந்த சூழலை எல்லாம் உருவாக்கி அந்த வெற்றியாளர்கள் வெற்றியை நோக்கக்கூடிய வெற்றியை பத்தி சிந்திக்கக்கூடிய ஒரே மாதிரி மைண்ட் செட் இருக்கக்கூடியவர்களோட இணைந்து ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் போது அது பெரிய ஒரு வெற்றியாக மாறும். புரியுதுங்களா? ஐ எம் தி ரிச் அப்படின்னா நான் வந்து அந்த ரிச் ஃபீலோட வாழக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த ரிச் ஃபீல்ல நம்ம வாழும் பொழுதுதான் அந்த இடத்த நம்மளால தொட முடியும், அந்த இடத்துக்கு வர முடியும். இது வந்து ஒரு ஃபீலிங்ஸ். இது வந்து காசு கொடுத்து வாங்குறது கிடையாது. காசு கொடுத்து வாங்கி நீங்க வந்து நம்பர் 1 மாற முடியாது. நீங்க இன்வெஸ்ட் பண்ணி நம்பர் 1 மாற முடியாது. உங்களால வந்து ஒரு விஷயத்த பல பேர்த்த வச்சு செஞ்சு நீங்க நம்பர் 1 வர முடியாது. உங்களோட அறிவுல, உங்களுடைய மனசுல, உங்களுடைய எண்ணங்கள்ல, உங்களுடைய உணர்வுகள்ல நீங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃபீலை வந்து உங்களுக்குள்ள கொண்டு வரணும். ஸோ அந்த யூனிக்னஸ வந்து உங்களுக்குள்ள கொண்டு வரணும். உள்ள இருந்து வரக்கூடியதுதான் அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ். புரியுதுங்களா?
அந்த உள்ள இருந்து நம்ம எதையுமே கொண்டு வராம அந்த இடத்துக்கு வரவே முடியாது. நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுட்டு அதுக்குண்டான முயற்சிகளை நம்ம செய்யும் போது கண்டிப்பா நம்மளால அந்த இடத்துல இப்போ வந்து பாருங்க, வெரி சிம்பிள். நீங்க எல்லாம் வந்து நல்லாகணும்னு நினைக்கிறீங்க. இந்த இடத்துல வந்து ஒரு பயிற்சி கொடுத்துருக்குறோம், அதுக்குண்டான முயற்சிகளை நீங்க கத்துருக்கிறீங்க. ஆனா ஒரு வீடியோ ஆன் பண்ணி உட்கார்க்க கூட நீங்க தயாராகி, நம்ம ஒரு கிளாஸ்க்கு வரோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு இல்லையா? நம்ம வந்து அங்க வந்து பேசணும், வீடியோ ஆன் பண்ணணும், அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்கணும். இதையெல்லாம் செய்யறதுக்கு நம்ம தயாராக இருக்க வேண்டும். அப்பதான் நீங்க உண்மையிலேயே ரிச்சாக உங்களை நீங்க புரிஞ்சுட்டு வாழ முடியும், அந்த இடத்துக்கு வர முடியும். நான் என்னோட ஒரு கிளாஸ்ல கூட கஷ்டமா தான் இருக்கும். சில இடத்துல வந்து பிரச்சனையா இருந்துச்சு. ஏன்னா நான் அன்னைக்கு இருந்ததே வந்து ஷெட்டுக்குள்ளதான் இருந்தேன். ஏன்னா சொந்த இடம்னு மட்டும் அன்னைக்கு வாங்கி வச்சிருந்ததுனால உபயோகப்பட்டுச்சு. அப்போ அதுல உட்கார்ந்துட்டு நான் வந்து கிளாஸ் அட்டன் பண்றதுங்கிறது என் கூட படிக்கிறவங்களே நான் ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க. ஆனா ஆலோசனையே பண்ண, ஏன்னா சாதாரண போன் தான், ஐபோன் கிடையாது. எனக்கு இதை கத்துட்டு நான் இதை செய்யும் போது ஐபோன் வருது. அப்பதான் பேக்ரவுண்ட் வந்து பிளர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அதுக்கு முன்னாடி அந்த குட்டி ஓப்போ போன் F1S பழைய போன், அதுல என்னதான் வேலை செய்யும். இப்ப எல்லாம் வந்து அப்டேஷன் கூட இல்லை. ஃபேஸ்புக் கூட இன்னும் அந்த போன் வச்சிருக்கிறேன், ஃபேஸ்புக் கூட அப்டேஷன் கிடையாது. அதுக்கு அந்த மாதிரி ஒரு போன் வச்சுட்டு தான் நான் கிளாஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா எல்லாமே இழந்தப்போ ஒரு வாழ்க்கையோட ஹீலிங், ஒரு மெத்தடு, அதாவது இந்த மனதளவிலையும் நம்ம வந்து எல்லாமே தொலைச்சப்பதான் என்ன கிடைச்சதுங்க. இதை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நீயாக இல்லை அப்படிங்கிறதே வந்து எனக்கு அப்பதான் புலப்பட்டுச்சு. சோ நீ என்ன மிஸ் பண்ணனேன்னு இது சொல்லி கொடுத்துச்சு எனக்கு. நீ யாருங்கிறத எனக்கு கற்பித்தது. அப்பதான் நான் ரியலைஸ் பண்ணேன், ஓ நான் இதவா அப்படின்னு. நான் என்ன ரியலைஸ் பண்ணேன், நான் ரியலைஸ் பண்ணப்பதான் நான் டெவலப் ஆனேன். இதுதான் விஷயம். சோ அந்த அந்த விஷயத்த கொடுத்த கல்வி இது. அப்ப இந்த கல்வியை வந்து நான் மட்டும் வச்சுக்க கூடாது. ஏன்னா நான் எப்படி வந்து ஒரு டிப்ரெஷன்ல வாழ்க்கையே முடிஞ்சுது, இனிமேல் வாழக்கூடாதுன்னு கயிறெல்லாம் எடுத்து மேல கட்டிட்டு தொங்கறதுக்கு போயிட்டேன். அப்பதான் என் பையன் என் கூட ஜாயின் பண்ணியிருந்தான். அவன் டக்குன்னு திறந்து உள்ள வந்து அந்த இதை விண்டோவை ஓப்பன் பண்ணி அது விளையாட உள்ள வந்துட்டான். வந்து பிடிச்சி இறக்கி விட்டான். ஸோ அதனால அன்னைக்கு தப்பிச்சிட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன், லைஃப் இதுதான் அப்படிங்கிறது. அப்ப எல்லா கட்டத்தையும் தாண்டி தான் இதை வந்து கத்துக்கிட்டோம். எல்லா சூழ்நிலையும் எல்லா சங்கடமான நிகழ்வுகளும் தாண்டி தான் இது கிடைச்சது. ஸோ இதுக்குள்ள இவ்வளவு பெரிய சீக்ரெட் இருக்குங்கிறது இப்ப கூட நான் ப்ராக்டிஸ் பண்ண மாறிட்டே இருக்குது. அதே மாதிரி வந்து நிறைய எனர்ஜின்னு வந்து நம்மளால உணர முடியுது. இந்த உலகத்துல இப்படியெல்லாம் இருக்குதா அப்படிங்கிறதே வந்து நம்ம இப்பதான் கத்துக்கவே ஆரம்பிக்கிறோம். ஸோ நானே வந்து இப்பதான் ஸ்டூடெண்டா இருக்கிறேன். அதான் உண்மை. இவ்வளவு பயிற்சி எடுத்தாலும் டெய்லியும் வந்து நம்ம எல்லாம் செஞ்சாலுமே இன்னைக்கும் நான் வந்து ஒரு ஸ்டூடெண்டா தான் இருக்கிறேன். இந்த உலகம் வந்து அவ்வளோ விஷயத்த வச்சிருக்கு. இந்த பிரபஞ்ச சக்தி வந்து அவ்வளோ விஷயம் அதுல இருக்குது. நம்ம ஒரு நாள் கூட நம்ம சும்மா இருக்கக்கூடாது, கத்துக்கிட்டே இருக்கணும், பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வளர்ந்து கொண்டே இருக்கணும்னா நம்ம வளர்த்திக்கிட்டே இருக்கணும். அதான் முக்கியம். முயற்சியோட தேர்ச்சி பெறணும். ஆனா நீங்க பட்டதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான் சார். ஆனா அந்த இடத்துல ஒரு புதுமை ஒண்ணு ஆப் பண்ணாதான் ஒண்ணு புதுசா கிடைக்குதுங்க. ஒண்ணு இழந்தாதான் ஒண்ணு கிடைக்குதுங்க. ஏன்னா உங்க வீட்டுல வந்து படிக்கட்டு வச்சிருக்காங்கன்னு வைங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு நீங்க ஏறி போகணும்னா நார்மலா எல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் படிக்கட்டு வந்து லாபமாக இருக்க வேண்டும், ரெண்டாவது படிக்கட்டு நஷ்டம் சார், நஷ்டம், மூணாவது படிக்கட்டு லாபம், நாலாவது படிக்கட்டு நஷ்டம். அப்போ நீங்க அந்த 17 படிக்கட்டு ஏன் வச்சீங்க அப்படின்னா அந்த கடைசி கால் வைக்கிறது வந்து லாபத்துல இல்லையா? ஆனா நீங்க எத்தனை நஷ்டத்துல கால் வச்சீங்க? இல்ல 2, 3, 5, 7, 4, 11 எல்லாமே அந்த 2, 4, 6, 8, 10, 12, 14 எல்லாமே நஷ்டம். அப்போ உங்க வாழ்க்கையில ஸ்ட்ரகிள் இல்லாம நீ ஒரு இடத்துல இருந்து மேல போக முடியாதுங்கிற தத்துவத்தை அங்க சொல்லி இருக்கிறாங்க நமக்கு. நீ ஒரு தடவையும் உன் வீட்டுக்குள்ள மேல் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறதுன்னா இந்த தத்துவத்தை நீ மனசுல வச்சுக்க. நீ என்னதான் எடுத்து காலை மேல வச்சாலும்
அந்த ஒரு படிக்கட்டுலயும் ஒரு தோல்வி இருக்கு, ஒரு படிப்பினை இருக்கு, ஒரு அறிவு இருக்குங்கிறத நமக்கு புலப்படுத்திட்டே இருக்கிறாங்க இல்லையா? அப்போ வழியே இல்லாம நம்ம வெற்றி அடைய முடியும்னா வழி இல்லாம வெற்றி, நோ பெயின் நோ கெயின் இல்லையா? அதுதான் முக்கியம். நம்ம அதுல இருந்து என்ன கத்துக்கிறோங்கிறதா முக்கியம். சோ அந்த விஷயத்த வந்து என்ன கத்துக்கிட்டோம், என்ன நமக்கு கிடைச்சதுன்னு. அன்னைக்கு வந்து காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு தியானம் பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி டிப்ளமோ இன் மெடிடேஷன் அண்ட் யோகா. ஸோ நம்ம அந்த ஃபீல்டில் இருந்தனால காலையில நிறைய எல்லாமே போயிடுச்சு, எல்லாம் வேலையே கிடையாது, சும்மா தானே இருக்கிறேன். அப்போ காலையில எந்திரிச்சோடனே மெடிடேஷன் பண்றது, அந்த ஓதுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது பண்றது, ப்ரேயர் பண்றது, இதெல்லாம் வந்து காலையில ஏர்லி மார்னிங் செய்யறதுனால உங்களுக்கு கஷ்டம் எல்லாம் போயிரும்னு சொல்லுவாங்க. ஸோ அதற்காக காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து குளிச்சு ரெடியாகி பக்தியை கரெக்டா செஞ்சுட்டு இருக்கும் போது கடவுள் இந்த பிரபஞ்ச சக்தி கொடுத்த ஒரு விஷயம் இது. அது எப்படி வந்துச்சு, எங்கிருந்து வந்துச்சு, யாரு கொடுத்தாங்க, என்ன கிளாஸ்னா எனக்கே இன்னும் தெரியாது. அது சார் இன்னுமே இதோட நானே குரு உங்களுக்கு யாருங்க சார் குரு? அவர் இப்போ வந்து சொல்லுங்க சார். அவர் இப்போ துபாய் செட்டில் ஆயிட்டார். ஓகே சார். இந்த நம்ம இங்கதான் தமிழ்நாடா சார்? இந்தியன் பர்சன் தான், பட் வந்து நம்ம லாங்குவேஜ்னா அவர் வந்து இப்போ அங்க போயிட்டாரு. ஸோ அவர் இங்க இருக்கும்போது எனக்கு அவரோட லிங்க் கிடைச்சா அவர்கிட்ட கத்துக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் வந்து பெங்களூர்ல வந்து இங்கிலீஷ்ல இருக்குது. ஸோ இதே கிளாஸ் வந்து இங்கிலீஷ்ல எடுக்கிறாங்க. ஸோ அவங்களோட மிங்கிள் பண்ணி அது கத்துக்கிட்டேன். அப்புறம் யூஎஸ்ல வந்து இதே கிளாஸ் வந்து எடுக்கிறாங்க. அவங்கள்ட்ட ஜாயின் பண்ணி அந்த யூஎஸ்ல இருந்து கொஞ்சம் கத்துக்கிட்டேன். இதையெல்லாம் ஒருங்கிணைத்து தான் இந்த கிளாஸ் உருவாக்கி இருக்கிறோம். அப்போ இவரு அப்படின்னா இவரு, அடுத்தது அடுத்தது அடுத்தது, ஏன்னா முயற்சிகள் நம்ம செஞ்சாதான் வெற்றியாக மாறும் இல்லையா? அதனால 3 நபர்களுமே வந்து இருக்காங்க. மொத்தம் 4 பேர் இருக்காங்க. 4 அவங்க எல்லாம் குரூப், நம்ம ஒரு ஆளை சொல்ல முடியாது. அவங்க எல்லாம் பெரிய பெரிய குரூப். உட்கார்ந்து படிக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் அது கிடைக்கும். நிறைய விஷயம் படிக்க வேண்டியது இருந்தது, நிறைய கத்துக்க வேண்டியது இருந்தது, நிறைய கிளாஸ் அட்டன் இருந்தது. அதே டைம்ல கொஞ்சம் காசு இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது, கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி தான் அதை கத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து இருந்துச்சு. ஆனா அதை பத்தி சங்கடப்படல. ஆக்சுவலா என்னோட கொள்முதலே அவ்வளவுதான் இருந்துச்சு. ஒரு நாள் வந்து ஒரு ஃபீஸ் கட்டிட்டேன், தெரியாம இல்ல, தெரிஞ்சுதான் கட்டினேன். அப்ப என்னோட சன்னு கூட இருந்தாப்ல எல்லாம் அவர் வந்து என்ன சத்தம் போட்டாரு, ஏங்க உங்களுக்கு அறிவு இருக்க, என்ன பண்ணி வச்சிருக்கிறீங்கன்னு என்னை பார்த்து கேட்டாப்புல. ஏன்னா மொத்தம் இன்கமே இல்ல. ஸோ அதுக்கு ஒரு ஸ்டாக் வருது, அதை வாங்கி நம்ம கை மாத்தி கொடுத்தாதான் நமக்கு கொஞ்சம் பணம் செலவு கிடைக்கும். அந்த ஸ்டாக் உண்டான பணத்தை வந்து அப்படியே தூக்கி ஃபீஸா கட்டிட்டேன். அப்போ யாருதான் திட்டாம இருப்பாங்க? அப்ப என் சன்னுகிட்டே நான் திட்டு வாங்கினேன். சரிடா சரியாகும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து ஒரு 50,000 ரூபாய் கொடுத்தாரு. இந்த கிளாஸ் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது கடனா கிடைச்சது. ஸோ அதை வச்சு அவருக்கு பேமெண்ட் கொடுத்து, ஆனா இதுல என்ன பியூட்டி அப்படின்னா, கடனே தராத மனுஷன் அன்னைக்கு வந்து கடன் கொடுத்துட்டு போனார். அந்த ஸ்டாக்கு வந்து ஃபுல்லா இறக்கி வச்சுட்டு அவன் காசு வேண்டான்ட்டு போனான். அதுதான் அங்க மேஜிக் நடந்துச்சு. மிராக்கிள்னா ₹1 கூட பேலன்ஸ் இருந்த ஸ்டாக் எடுத்து அவன் 2வது ஏத்திட்டு போயிடுவான். அப்படி இருந்த டேர்ம்ஸ் அன்னைக்கு ஆக்சுவலா பணமும் கட்டிட்டேன். கொஞ்சம் நானும் கொஞ்சம் பைத்தியம் மாதிரி தான் இருந்தேன். ஏன்னா தேவையா பணம் கட்டியாச்சு, கையில காசு இல்ல, ₹1 கூட இல்ல. ஸ்டாக் வந்து அதுக்கப்புறம் வித்துதான் காசு கொடுக்க முடியும். அப்படியே ஆலோசனை பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அவன் வந்தவன் எல்லாம் மொத்தமா இறக்கி வச்சுட்டு, சார் கொஞ்சம் பிஸி, நீங்க வந்து பேமெண்ட் போட்டு விட்டுருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்புறம் பார்த்தா 4-5 நாளைக்கு அதை பத்தி பேசவே இல்லை. அதுக்குள்ளார இதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். ஸோ அந்த பேமெண்ட் அப்படியே பிட்டா போட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ அப்படி ஒரு மிராக்கிள் வந்து அன்னைக்கு நடந்துச்சு. அதை வந்து ஆலோசனை பண்ணாம என்னோட ஃபீஸை வந்து நான் கட்டினேன். இப்போ அதுல வந்து நான் ஸ்ட்ரகிள் ஆயிருக்கிறேன் நிறைய இடத்துல. வந்து இந்த மாதிரி தான் முடிவுகள் எடுக்கும் போது நம்ம வந்து என்ன பண்றோம்னா, நம்ம கைக்குள்ள வச்சுட்டு அதை செய்யணும்னு, ஒரு ஃபீஸ் கட்டுறதுனா கூட நம்ம வந்து நடக்குமா, அது வந்து நம்ம கொடுத்துட்டா இல்லாம போயிருமானெல்லாம் நினைக்கிறோம். இதெல்லாமே உங்களை நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்படுத்திக்கிறீங்கிறது தான் உண்மை.
நம்ம நம்மளே அழிக்கிறோம். நம்ம ஒரு அறிவை கத்துக்கிறோம், நம்ம வந்து ஒரு டேலண்ட் விஷயம் டெவலப்மெண்ட்டுக்கு இருக்கு அப்படின்னா, பொதுவாகவே இந்த கல்வி அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்க எந்த குறைபாடுமே காட்டக்கூடாது. அப்படியே அள்ளி கொடுத்துடணும். நான் கண்ணை மூடி கொடுத்தேன் அறிவுக்காக. அப்படி கொடுத்ததுதான் சார் நம்ம கிளாஸுக்கு அட்டன் பண்றதுக்கு கையில காசு இல்ல சார். முதல்ல 2000 3000 கட்டிட்டு சரி இன்னொன்னு போறது தெரியல பார்த்து ஆள் வந்து எனக்கே வந்து அதாவது ஆள் வந்துட்டே இருக்காங்க வருமாவுக்கு. சரி அதை வச்சு உங்களுக்கு ஈஸியா கொடுத்துட்டீங்க. அடுத்து பார்த்தா எனக்கு ஒரு நல்ல டெவலப் ஆயிடுச்சுங்க. ஆனா இப்ப நல்லா இருக்கிறேங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, சந்தோஷமா இருக்கிறேங்க. அதான் விஷயம். நம்ம தான் நினைச்சுக்கிறோம் நம்மளால முடியாதுன்னு. அப்படி கிடையாது. நம்மளோட என்னோட குரு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. என்ன தெரியுங்களா? அவர் வந்து அவரோட ஒய்ஃபோட தாலி இருக்குல்ல, அதை வித்து அந்த காசு எடுத்துதான் வந்து ஃபீஸ் கட்டினாராம். ஏன்னா அவருடைய காசு இல்லை. இன்னைக்கு எங்க செட்டில் ஆயிருக்கிறாரு. அதான் விஷயம். அப்போ அவரும் வந்து அவ்வளவு ஸ்ட்ரகிள் ஆனாரு. அவர் வந்து அந்த தாலியை எடுத்து கொண்டு போய் விற்கிறது அப்படிங்கும் போது அப்போ எவ்வளவு கஷ்டத்துல இருந்திருப்பாரு, எவ்வளவு ஃபீஸ். நான் அதனால சொல்றேன், ஒரு கிளாஸ்க்கும் 1,00,000 ரூபா 2,00,000 கட்டணுங்க. நான் சாதாரண கிளாஸ் கொடுக்கல. இந்த காசு வந்து ஒண்ணுமே இல்லை. நீங்க ஒரு சின்ன ரிஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ணிருக்கிறீங்க. நான் ஃப்ரீயா உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். நான் கட்டின ஃபீஸோ அவர் கட்டின ஃபீஸோ பாத்தீங்கன்னா எல்லாமே லட்சத்துல. அங்க அதுதான் விஷயமே. நான் உங்கள்ட்ட அவ்வளவு ஃபீஸ் வாங்கல. அவரும் ஃபீஸ் வாங்கினாரு. அதனாலதான் அவர் துபாயில இருக்கிறாரு. நான் வாங்கி மட்டும் இன்னைக்கு அவர் அங்க இருக்கிற காரணம் அதுதான். ஏன்னா லாக்ஸ்ல தான் இதுக்கு ஃபீஸ். இந்த சப்ஜெக்டுக்கு எல்லாருமே இன்ன வரைக்கும் 80,000 ரூபாய் கம்மியா, 80,000 ரூபாய்க்கு கம்மியா ஆள் இல்லை. அப்போ நான் அந்த ஃபீஸ் 4 பேத்துக்கு கட்டியிருப்பேன். சார் தினம் இந்த மாதிரி கிளாஸ் எடுத்து பிராக்டிஸ் கொடுப்பாங்களா சார்? நீங்க செய்யற மாதிரியே அவங்க செய்ய மாட்டாங்க. அவங்க எல்லாம் 1,00,000 கிளாஸ் முடிஞ்சதுன்னா அதோட முடிச்சிருவாங்க, இழுத்து மூடிட்டு போயிருவாங்க. அதைத்தான் செஞ்சாங்க. அதுதான் நடக்கவும் செஞ்சது. அதுதான் உண்மையாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் நம்மளோட முயற்சியில இதை வந்து ஏற்பாடு பண்ணோம். ஓகே, நைஸ், சூப்பர். ஏதோ நம்ம வந்து நம்மளால முடிஞ்சதை இன்ன வரைக்கும் செஞ்சுட்டே இருக்கிறோம். ஒரு 1 வருடம் 1.5 வருடம் தாண்டி போயிட்டு இருக்குது. ஒரு பெரிய விஷயம் வந்து நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். அதுல எந்த மாற்றமுமே இல்லை. அதே மாதிரி நம்மளோட வளர்ச்சியும் இதுக்கு பின்னால நிறைய உழைப்புகளும் இருக்குது. அதே மாதிரி நீங்களும் வந்து எல்லாருமே வந்து அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் இல்லாம வரணும், மேல வரணும், நம்ம ரிச்சா மாறணும்னா நம்ம அந்த எஃபெக்ட, டைமை, நேரத்தை எல்லாமே நம்ம அதுக்காக ஒதுக்குனாதான் நம்ம வெற்றியாளராக மாற முடியும். ஓகே, தேங்க்யூ ஆல். ஹேவ் அ நைஸ் டே. லவ் யூ ஆல். வைண்ட் அப் பண்ணிடலாங்களா? டைம் ஆயிடுச்சு. கிளாஸ் நடத்துறீங்க சார். இந்த எக்ஸ்ட்ரா எல்லாத்தையும் எல்லாம் ஒன்னா பார்க்கலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்தீங்களே. சார் ஃபீஸ் வேணும்னா முன்னாடி எனக்கு தெரியலங்க சார். இல்ல முன்னாடி பணத்தை கட்டுங்கன்னா கட்டிடுறேங்க சார். ஓகே, நீங்க அதை ரிஜிஸ்டர் பண்ணிருங்க. எல்லாரும் ஒரு நாள் பண்ணி. சரிங்க சார். ஓகே, தேங்க்யூ. வைண்ட் அப் பண்ணிடலாங்களா? ஜெயபகல்லா பைரன் சார். ஓகே, தேங்க்யூ.